ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஸோ 1 செகண்ட் இருங்க, நம்ம லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம். ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர்னா நம்ம இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் செஷன், ஓகேங்களா? ஸோ அனதர் ஒரு நியூ சப்ஜெக்ட். ஆல்ரெடி நம்ம மெஷின்ஸ் வந்து கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ மெஷின்ஸோட ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம சிக்னல்ஸ்க்கான கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் ஈசிக்கும் இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரிபிளிக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வாய்ஸ் ஆடிபிளான்னு மட்டும் யாராச்சும் இருந்தால் பார்த்தா சொல்லுங்களேன்ப்பா. ஸோ இஷ்யூஸ் இல்லைல்லப்பா, எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஓகே ஓகே. ஸோ ஆடியோ வீடியோ கிளியரு. நம்ம என்ன பண்ணலான்னா செக்ஷனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம தமிழ் இன்ஜினியரிங் அகாடமியில் ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வில் கைட் யூ, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஃபர்தரான கைடன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வெதர் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைப்பா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து உங்களுக்கான டவுட்ஸை நான் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இஃப் நம்ம அவைலபிளாக இல்லைனாலும் ஸோ கண்டிப்பாக நம்ம ஸோ வென்எவர் அவைலபிளாக இருக்குமோ அப்போ நம்ம வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஏவி கிளியர், ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அது கிளாஸ்க்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ நியூ பேட்ச் வந்து மார்ச் 10லேருந்து நமக்கு லான்ச் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ சிக்னல்ஸ்க்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஓகே? ஸோ எல்லாமே கிளியர். ஸோ இப்போ நம்ம போகலாம் அப்படிங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிங்கப்பா. பிகாஸ் இப்போ ரொம்ப சேஞ்சஸ் நிறைய நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. அந்த மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அது இல்லைன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். இல்லைனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கீப் ஆன் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், ஓகேங்களா? ஸோ சிக்னல்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸி, அதாவது பிடபிள்யூடிக்கு எழுதுனீங்கன்னா ஸோ பிடபிள்யூடிக்கு நமக்கு சிக்னல்ஸ்க்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்னா 10 கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஸோ சிக்னல்ஸ் வந்து பிடபிள்யூடி சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குப்பா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிடபிள்யூடி சிலபஸ்க்கு சிக்னல்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல சிக்னல்ஸ்க்கு 10 கொஷின் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இது என்னோட பிடபிள்யூடி சிலபஸ்க்கு, ஓகேங்களா? பிடபிள்யூடி சிலபஸ்க்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் த சிக்னல்ஸில் நமக்கு 10 கொஷின்ஸ் இருக்கு, 10 கொஷின்ஸ், ஓகேங்களா? விச் இஸ் 10 கொஷின்ஸ். அடுத்ததா என்னோட 9th யூனிட்லேயும் இருக்குப்பா சிக்னல், ஓகேங்களா? 9th யூனிட்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா 9th யூனிட்லேயுமே உங்களுக்கு சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு சிக்னல்ஸோட கிளாசிஃபிகேஷன் அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு சிக்னல்ல இருந்து அரௌண்ட் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வர முடியும். ஸோ பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ ஃபார் பிடபிள்யூடி எக்ஸாம்ஸில் நமக்கு 12 to 13 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகேயா? ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் தெரியணும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டிஎன்இபியில் இருந்தா, டிஎன்இபியில் உங்களுக்கு ஏஇ எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் இதில் இருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 to 5 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்ப்பா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிடபிள்யூடிக்கும் ட்ரை பண்ணுவீங்க, டிஎன்இபிக்கும் ட்ரை பண்ணுவீங்க. தேர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிக்னல்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், ஓகேங்களா? சிக்னல்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம். பட் அந்த கம்யூனிகேஷன் ஏரியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். டேட்டா நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும், அதுலேயே நீங்கள் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ மற்ற யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் இதுதான். நம்ம கிளாஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான், ஓகேங்களா? ஸோ டெய்லி உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம கோர்ஸ் வந்து இட் இஸ் டெய்லி லைவ் கிளாஸ், பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிக்கும். அடுத்ததாக ஷெடியூல்ஸ் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அடுத்ததாக வேலிடிட்டி வந்து 2 years வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வித் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள், we will guide you. ஸோ அதுதான் அதுக்கு அடுத்ததான் இதுதான் நம்மளோட ஷெடியூல், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஷெடியூல் ப்ராப்பராக குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அன்னைக்கு கிளாஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எல்லாமே கிளியராக இருக்குது, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி டிலே, ஓகேங்களா? சிக்னல்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிட் தான்ப்பா,
ஓகேங்களா. சிக்னல்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா எங்க நம்ம யூஸ் பண்றோம், ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும் இந்த சப்ஜெக்டே. ஓகேங்களா. சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்னல்ஸ்னா என்ன, பொதுவாக எதை நம்ம சிக்னல்னு சொல்றோம், ஸோ என்ன பேராமீட்டர் இருந்தால் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, சிக்னல் அப்படின்ற வார்த்தை கேட்டிருப்பீங்க, வேவ் அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க. கரெக்டா, இதெல்லாம் காமனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம கேட்டிருக்க ஒரு வேர்டிங் தான். ஸோ ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ பொதுவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிக்னல் அப்படின்ற வேர்டை கேட்போம். ஸோ அடுத்ததா வேவ் அப்படின்ற வேர்டை கேட்டிருப்போம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியணும். சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் சிக்னல்னா என்ன, வேவ்னா என்ன, அடுத்ததா வெக்டார்னா என்ன, இந்த மூணுத்துக்கும் ஒரு காமன் திங் இருக்கு. ஓகேங்களா. சிக்னல் அப்படின்னா எதை நம்ம சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம்னா, எனக்கு மேக்னிடியூடும் ஃபேஸும் இருந்தா, ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும் பிளஸ் ஃபேஸ். மேக்னிடியூடும் ஃபேஸும் இருந்தா அதை தான் சார் நம்ம சிக்னல் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீங்க வேவ் அப்படின்ற வேர்டிங் கேட்டிருப்பீங்கல்ல. ஸோ த டிரான்ஸ்மிஷன் வேவ்ஸ், த வேவ் கைட்ஸ் அப்படின்ற யூனிட்லாம் நீங்க படிப்பீங்க ஈஸியா இருந்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு டிஆர்பியில் இருந்திருக்கும் கரெக்டா. ஸோ வேவ் கைட்ஸ், டிரான்ஸ்மிஷன் வேவ்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ அதுலலாம் நம்ம என்ன சார் அடிஷ்னலாக படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எல்லாத்துக்கும் மேக்னிடியூடும் இருக்கும், ஃபேஸும் இருக்கும், ஃபேஸ் பிளஸ் டைரக்ஷன்ஸ் இருக்கும் சார். அப்போ தேர்ஃபோர் இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னலுக்கு கண்டிப்பா மேக்னிடியூடும் இருக்கும், ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் ஆங்கிள். ஓகேங்களா. ஃபேஸ்ன்றதை நம்ம என்ன சொல்றோம்னா ஆங்கிள்னு சொல்றோம். ஓகேங்களா. அப்போ ஒரு சிக்னல் எடுத்தீங்கன்னா அந்த சிக்னலுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், ஃபேஸ் ஆங்கிளும் இருக்கும், ஆனா டைரக்ஷன்ஸ் இருக்காது. ஓகேங்களா. அப்போ காமனா நம்ம எந்த சிக்னல் ரெப்ரசென்ட் பண்ணாலுமே அதுக்கு டைரக்ஷன்ஸை பத்தி இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஏன்னா சிக்னல்ன்ற வார்த்தைக்கே மேக்னிடியூடும் ஃபேஸும் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்படி டைரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஒரு சிக்னலுக்கு நீங்க டைரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றீங்கன்னா அதுதான் வேவ்ஸ். அப்ப நீங்க டிரான்ஸ்மிஷன் வேவ்ஸ், வேவ் கைட்ஸ்லாம் என்ன பாக்குறீங்க, ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ் இருக்கும். அடுத்ததான் நம்ம வெக்டார் நம்ம கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஸோ வெக்டார்னா மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருந்தால் அதை தான் நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல், அப்போ எதை தான் சார் நம்ம பொதுவாக சிக்னல் அப்படின்னு சொல்றோம்னா, சிக்னல்னா இட் இஸ் நத்திங் பட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எதுல இருந்து வருதுன்னா, சிக்னல் இஸ் டெரைவ்டு ஃப்ரம், ஸோ டெரைவ்டு ஃப்ரம் எ வேர்ட் ஆஃப் சென்ஸ். கரெக்டா. சிக்னல் அப்படின்றது ஒரு சென்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து தான் டெரைவ் ஆகுது. சார் சென்ஸ்னா நம்ம காமனாவே எதுனா சொல்லுவோம்ல, ஏதாச்சும் ஒரு சென்ஸ் இருக்கான்னா ஏதாச்சும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கா. சென்ஸ்ன்ற வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. கரெக்டா. ஒரு இன்ஃபர்மேஷன் அடங்கி இருக்கு. அதை தான் நம்ம சென்ஸ்ல இருந்து டெரைவ் ஆன வார்த்தை தான் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு சிக்னல் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணலாம்னா, அந்த சிக்னலுக்குள்ள ஸோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன மேனர்லாம் இருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு 1 டைமென்ஷன் இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் 2 டைமென்ஷனா இருக்கலாம், இல்ல அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பீரியாடிக் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல அது ஒரு நான் பீரியாடிக் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். இந்த மாதிரி n டைப்பா நான் அதை வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா. ஒரு இன்ஃபர்மேஷனா அதை நான் சிக்னல் சிம்பிள் வேர்டா சொல்றேன். அதை தான் நம்ம காமனா டே டு டே லைஃப்ல சிக்னல், ஏதோ ஒரு சிக்னல். இப்போ என்னோட வாய்ஸ்மே ஒரு சிக்னல் தான். ஓகேங்களா. ஸோ என்னோட வாய்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, ஸோ தேர்ஃபோர் இது ஒரு சிக்னல். ஸோ இப்போ நம்ம ஒரு ரிமோட்ல ஆப்ரேட் பண்றோமா, ஸோ இப்போ அந்த ரிமோட் ஒரு சிக்னல் தான். ஸோ கரெக்டா இங்க எல்லாமே நம்ம ஒரு சிக்னலை தான் த்ரூ அவுட் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ அடுத்ததா அந்த சிக்னலுக்கு ஒரு டைம் வேரியேஷன் இருக்கலாம், இல்ல அது ஒரு 1 டைமென்ஷனலா இருக்கலாம், இல்ல ஒரு 2 டைமென்ஷனலா இருக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இதுல சொல்ல போறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ காமனா எக்ஸாம்பிள் ஃபார் த சிக்னல் அப்படின்னு சொல்லி நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த சிக்னல் கேன் பி ரெப்ரசென்டட் இன் டைம் டைமென்ஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டைமென்ஷன்ல கூட நல்லா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த சிக்னலை நம்ம டைம் டொமைன்லயே ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சி டொமைன்லயே ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். சரி, எப்ப நம்ம அப்ப டைம் டொமைன்ல ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்னு நான் சொல்றேன்.
ஓகேங்களா. ஸோ the signal is represented in time domain. Signal representation in time domain. டைம் டொமைன்ல எப்ப நம்ம சிக்னலை ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்னா, இந்த சென்டாருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னா, if the distance between transmitter and receiver is short, we always prefer time domain analysis. நம்ம இது எல்லாமே இந்த யூனிட்ல பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம யூனிட்ல பார்ப்போம். ஸோ டைம் டொமைன் அனாலிசிஸ் எங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா டைம் டொமைன் அனாலிசிஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். அடுத்ததா சிக்னல் ரெப்ரசன்டேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். So இது distance between transmitter and receiver is long. So பொதுவா காமனா நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு அனாலிசிஸ் பண்றோம். ஒரு வேவை ஃப்ரம் இந்தியால இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம்னா, அப்போ அதோட அனாலிசிஸ் நம்ம எப்பவுமே டைம் டொமைன்ல பண்ண மாட்டோம். இங்க நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ல பார்ப்போம், டைம் டொமைன், ஃப்ரீக்வன்சி டொமைன், நம்ம வேரியஸ் டொமைன்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன் சார், அதுலயும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் சார் நம்ம இந்த வேரியஸ் டொமைன்ல பண்றோம்? நீங்க டைம் டொமைன்ல படிச்சுட்டு கூடமே அதை பத்தி ஃபுல்லாவே அனாலிசிஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஸோ டைம் டொமைன் அனாலிசிஸ் எங்க அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நமக்கு அக்யூரேட்டா இருக்கும். when லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம டிராவல் பண்றோம்னா, நீங்க டைம் டொமைன்ல அதை என்னால யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனை யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்ல என்னோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். distance between transmitter and receiver is long, then we prefer frequency domain analysis. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அங்கே ஃபர்ஸ்டிங் வேர்ட்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்ல, சிக்னல் கேன் பி ரெப்ரசன்டட். ஒரு சிக்னலை நம்ம எதுலன்னா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டைம் டொமைன்லேயே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைன்லேயே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ எங்க ரெப்ரசென்ட் பண்ணுவோன்றதுக்கான மீனிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா ஹியூமன் ஸ்பீச்ன்றது ஒரு சிக்னல் தான்ப்பா. ஓகேங்களா. ஹியூமன் ஸ்பீச்சை நீங்க எடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், ஹியூமன் ஸ்பீச் இஸ் எ நான் பீரியாடிக் சிக்னல். ஹியூமன் ஸ்பீச். ஸோ ஹியூமனோட நம்ம பேசிட்டு இருக்கிற வேவ்ஸ் எல்லாமே நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக இன்னைக்கு கிளாஸ்ல சொல்றேன். நான் பீரியாடிக் எதெல்லாம் நான் பீரியாடிக்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் ஹெச்பிசிஎல்லோட கொஷின். ஸோ ஹெச்பிசிஎல், பிஇசி, பிஹெச்இஎல், ஸோ இந்த மாதிரி எல்லா பிஎஸ்யூஸ்லையுமே நமக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லா பிஎஸ்யூஸ்லையுமே கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஹியூமன் ஸ்பீச்ன்றது ஒரு நான் பீரியாடிக் சிக்னல். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ நம்மளோட வாய்ஸோட டோன் நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சிக்னல் அப்படின்ற வார்த்தையை நான் அழுத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறமா கொஞ்சம் ஸ்லோவா சிஸ்டம், ஸோ அது மாதிரி என்னோட வாய்ஸோட மேக்னிடியூட் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு. அப்போ இந்த வேவ் ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வேவ் ஃபார்முக்கு என்னால் டைம் பீரியடை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கான டைம் பீரியடை என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் ஒரு டைம்ல ரொம்ப ஹை பிச்ல பேசுறேன், ஒரு டைம்ல நான் வந்து லோ பிச்ல பேசுறேன். அப்ப தேர்ஃபோர் ஒரு சிக்னல் பீரியாடிக்கா இருந்தா மட்டும்தான் அதுக்கு நம்மளால டைம் பீரியடை சொல்ல முடியும். ஒரு சிக்னல் அப்பீரியாடிக்கா இருந்துச்சுன்னா நம்மளால அதுக்கு டைம் பீரியடை சொல்ல முடியாது. இப்ப ஹியூமன் சிக்னலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போ எந்த பிச்ல பேசுவோம் நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த வேவ் ஃபார்மோட வேவ் லென்த் இருக்குல்ல, ஸோ வேவ் லென்த்னா இதுதானே நம்ம சொல்றோம். இந்த ஒரு வேவ் இங்கிருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஆனா அடுத்த வேவ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டனா இருக்கு. ஒரு வேவோட லென்த்தும் அடுத்த வேவோட லென்த்தும் வேற வேறவா இருக்கு. இந்த வேவ் லென்த் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டரா இருக்கு, பட் இந்த வேவுக்கான லென்த் பாத்தீங்கன்னா
ரொம்ப லாங்கரா இருக்கு. அப்ப therefore ஒரு வேவ் ஃபார்ம்ல அதோட வேவ் லென்த்தே டிஃபரெண்டா இருக்குல்ல. அப்ப therefore இந்த வேவ் லென்த் சேமா இருந்தா தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்லுவோம். பொதுவா இதுதான் நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆயிட்டு திரும்ப அந்த வேவ் கண்டினியூ ஆகுது இல்ல, அதோட ஓன் பொசிஷனுக்கு திரும்பவும் வருது இல்ல. ஸோ இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பத்தி டீடைல்டா நான் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இந்த மாதிரி என்னோட வேவ்க்கு ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கண்டுபிடிக்க முடியாது இல்லை இதுக்கு. ஏன்னா இந்த வேவ் ரொம்ப லாங்கா இருக்கு, பட் இந்த வேவ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேவும் ஒவ்வொரு டைம் டைமென்ஷன்ல இருக்கிறதுனால இந்த வேவ்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா திஸ் இஸ் நாட் அ பீரியாடிக் வேவ் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அப்பீரியாடிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை நான் பீரியாடிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ நான் பீரியாடிக் சிக்னல். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட நான் பீரியாடிக் சிக்னல். அடுத்ததா சிக்னலுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் இருக்கலாம், இல்லை 1 டைமென்ஷனலும் இருக்கலாம், இல்லை 2 டைமென்ஷனலும் இருக்கலாம், இல்லை 3 டைமென்ஷனலும் இருக்கலாம். ஸோ 1 டைமென்ஷனல் சிக்னல்னா நம்ம என்ன சொல்லலாம்னா நம்மளோட ஆடியோ. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சவுண்ட் மட்டும் நம்மளால உணர முடியுது இல்லை. ஸோ இப்போ என்னோட வீடியோன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 3 டைமென்ஷனல். இப்போ நம்ம லைவா இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது ஒரு 3 டைமென்ஷனல் தான். ஸோ என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஆடியோ. ஓகேங்களா? அடுத்ததா என்னோட இமேஜ் இருந்துச்சுன்னா அது 2 டைமென்ஷனல். ஒரு இமேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 டைமென்ஷனல் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ 3 டைமென்ஷன்னா ஆடியோ பிளஸ் இமேஜ், அதாவது மூவபிள் இமேஜ், என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்குது இல்லை, இதை தான் நம்ம 3 டைமென்ஷன் சொல்றோம். இப்போ நம்ம 3D மூவி எல்லாம் பார்க்குறோம். இப்போ நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்லயே 4D வீடியோ, 5D வீடியோ, 6D வீடியோ, 7D வீடியோ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? அப்போ என்னோட டைமென்ஷன்ஸ் 3Dயோட முடிஞ்சிடலப்பா. ஸோ இன்னும் நமக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு காமனா. பட் நம்ம வீடியோவை எந்த டைமென்ஷன்ல மினிமலா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா மினிமலா அதை நீங்க இப்போ ஒரு மூவ்மெண்ட், நம்மளோட ஒரு மூவ்மெண்ட் பார்க்கறோம்னா அது மினிமலா நம்மளால 3 டைமென்ஷன்ல பார்க்க முடியுது. கரெக்டா? அப்போ என்னோட ஆடியோன்றது 1 டைமென்ஷன், இமேஜ்ன்றது 2 டைமென்ஷன், அடுத்ததா என்னோட வீடியோ அப்படின்றது இட் இஸ் அ 3 டைமென்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பத்தி நம்ம டீடைல்டா போகலாம், 1 by 1 போகலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சிக்னல்னா நமக்கு என்னன்னு தெரியும். சிக்னல்னா மேக்னிடியூடும் ஃபேஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சிக்னல்னு சொல்லணும். ஸோ அடுத்ததா மேக்னிடியூடு, ஃபேஸ், டைரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? வேவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னலை தான் பார்க்க போறோம். அடுத்ததா சிக்னல்ல நான் என்ன சொல்றேன்? நிறைய வார்த்தையை சொல்றேன். அதுக்கு டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றேன், அதுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குன்னு சொல்றேன், அதை கண்டினியூஸ் சிக்னல்னு சொல்லலாம், பீரியாடிக்னு சொல்லலாம், அடுத்ததா டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கொஷின் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கிருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும்ப்பா. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமே டீடைல்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஸோ கிறிஸ்பியாகவும் ஷார்ட்டனாகவும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட். இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பொறுத்து சொல்லலாம்னா அந்த வேவ் ஃபார்மோட நேச்சரை பொறுத்து சொல்லலாம். நீங்கள் நிறைய டைப் ஆஃப் வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. கரெக்டா? இது ஒரு எக்ஸாம்பிள் வேவ் ஃபார்ம். அடுத்ததா செகண்ட் வேவ் ஃபார்ம் வரையறேன் பாருங்க. ஸோ கரெக்டா? இது அடுத்த என்னோட வேவ் ஃபார்ம். இது என்னப்பா? இது வேவ் ஃபார்மா இருக்கு, வேவா இருக்கு, இது சாம்பிளா இருக்கு. இது ஏன் நான் சாம்பிள் அப்படின்னு சொல்றேன்? பிகாஸ் நீங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா சாம்பிள் தானே கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4 ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்றேன். நான் ஒரு லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல எனக்கு 1 வந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல 1 வருது, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 வருது, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 3 வருது, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 4 வருது, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 5 வருது, அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 6 வருது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இந்த மாதிரி சாம்பிளா கலெக்ட் பண்றோம். கரெக்டா? இப்படியும் ஒரு வேவ் இருக்க முடியும், இந்த மாதிரி கண்டினியூஸாவும் ஒரு வேவ் இருக்க முடியும், இந்த மாதிரி ஒரு சாம்பிளாவும் ஒரு வேவ் இருக்க முடியும். அடுத்ததான் நெக்ஸ்ட்
கரெக்டா? இல்லை இப்படியும் ஒரு வேவ் ஃபார்ம் இருக்க முடியும். ஸோ கரெக்டா, இதில் நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வருது சார். ஸோ கரெக்டாக, அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் நீங்கள் செக் பண்ணுறீங்க. t ஈக்குவலன் டு 0ல் வேவ் ஃபார்ம் இருக்குது, t ஈக்குவலன் டு 0+லையும் வேவ் ஃபார்ம் இருக்குது. அது கண்டினியூஸ் மேனராக இருக்குது, ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்ம் இஸ் இன் அ கண்டினியூஸ் மேனர். அப்போ இதெல்லாம் நான் என்ன சிக்னல்னு சொல்கிறேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே சாம்பிளா இருக்கு. ஸோ பொதுவா n அப்படின்றது தான் நம்ம சாம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சாம்பிள்னா தட் இஸ் n சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இப்போ சாம்பிளை நம்ம பொதுவாக எதில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம்னா n அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு இருந்திருக்கலாம். இது எல்லாமே குவான்டைஸ்டு வேல்யூ. சாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சாம்பிளை குவான்டைஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்க சிம்பிளா. இந்த சாம்பிளை நீங்கள் குவான்டைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சாம்பிள் சின்னதாக இருக்குது, அடுத்த சாம்பிள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சாம்பிள் எல்லாமே இவனுக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கா, இவனுக்கு ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குது, இவனுக்கு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, இவன் தான் ஆவரேஜில் இருக்கான். கரெக்டாக? அப்போ ஆவரேஜில் இருக்கிறத ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுடுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல ரெடியூஸ் ஆன வேல்யூ இந்த ஏரியா, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆன வேல்யூ இந்த ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ இங்கே இல்லைப்பா, பட் ஆனால் இவ்வளோ வேல்யூ எனக்கு எக்ஸஸாக இருக்குப்பா. அப்போ இது என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாவை இதுக்கு ஈக்குவல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுதான் நான் குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிள் தான். குவான்டைசேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு வேல்யூ ரொம்ப ரெடியூஸாக இருக்குது, இன்னொரு வேல்யூ மிடில் இருக்குது, அடுத்த வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் இந்த இருக்கிற மிடில் லைனாக எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ, இந்த வேவ் ஃபார்மோட வேல்யூவே நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா மிடில் வேவ் ஃபார்மாக எடுத்துக்கிறேன். ஸோ என்னன்னா இங்கே எனக்கு இவ்வளோ வேல்யூ ரெடியூஸ் ஆகுது, ஸோ அதே வேல்யூ எனக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் தேர்ஃபோர் இந்த மிடில் வேல்யூ நான் என்னோட டோட்டல் வேல்யூவா எடுத்துக்கலாம்ல. ஸோ திஸ் இஸ் குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொதுவாக இந்த குவான்டைசேஷன் பண்றதுனால கண்டிப்பாக எனக்கு எரர் வருது. பிகாஸ் என்னோட ஆக்சுவல் வேல்யூ இது, நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல என்னோட ஆக்சுவல் வேல்யூ இது, பட் அந்த வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன், ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். மோர் ஆர் லெஸ் நான் இந்த வேவ் ஃபார்மை இப்படி சாம்பிளா இருந்ததை இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மாத்திக்கிட்டேன். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு சாம்பிளா இருந்ததை நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா மாத்திக்கிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் குவான்டைசேஷன். இந்த குவான்டைசேஷன் பண்றதுனால கண்டிப்பா எரர் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுல எரர் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கிறதுனால நான் குவான்டைசேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த குவான்டைசேஷன் எரர் என்னன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டா இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிடுது. அப்போ தேர்ஃபோர் என்னோட சாம்பிள் குவான்டைஸ் ஆகுது இல்லை. ஸோ அப்போ இதுவுமே ஒரு வேவ் ஃபார்மா எனக்கு கிடைக்குது, குவான்டைஸ்டு வேவ் ஃபார்ம். ஸோ இந்த மூணு தான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனு. எதை பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர் எப்படி இருக்கு அதை பொறுத்து நான் என்ன பண்றேன், இதை 3ஆ கிளாசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல் பேர் நம்ம கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது சிக்னல் பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஸ்கிரீட் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மூணாவது சிக்னலை தான் நம்ம டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம டிஜிட்டல்ல பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸா, இதை நம்ம கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து டிஸ்கிரீட் சிக்னல். அடுத்ததா என்னோட லாஸ்ட் டிஜிட்டல் சிக்னல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இதுதான். ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த சிக்னல். ஸோ 1 கண்டினியூஸ் சிக்னல், ஸோ 2 அதாவது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் இப்படி நான் பிரிக்கிறேன். ஸோ ரெண்டாவது டிஸ்கிரீட் சிக்னல். ஸோ மூணாவது என்னோட குவான்டைஸ்டு சிக்னல்ஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஜிட்டல் சிக்னல்ஸ். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இங்கே நான் எழுதுறேன் அதை. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் கண்டினியூஸ், டிஸ்கிரீட், டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இன்னொரு கிளாசிஃபிகேஷனை பார்ப்போம். ஸோ செகண்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா, ஸோ இந்த மேனரில் நான் வந்து பிரிக்கிறேன் சார். இந்த மேனரில் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த மேனரில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்ததா நம்ம என்ன பார்க்குறோம்னா
இதோட நேச்சர் ஆஃப் த டைமென்ஷன், இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை பொறுத்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அதோட நேச்சரை பொறுத்து பிரிக்கிறேன். ஸோ கரெக்டா ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நேச்சர் ஆஃப் த சிக்னல். நேச்சர் ஆஃப் சிக்னலை பொறுத்து கண்டினியூஸ், டிஸ்கிரீட் அண்ட் டிஜிட்டலா நான் பிரிக்கிறேன். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க, based on number of variables. ஸோ என்னோட சிக்னல்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை பொறுத்தும் நான் திரும்பவும் பிரிக்கிறேன் சார். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, தட் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் சிக்னல். சார் ஒன் டைமென்ஷனல் சிக்னல்னா என்னவா இருக்கும்? ஸோ ஒன் டைமென்ஷனல் 1D சிக்னல் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 1D சிக்னல். ஸோ இது எப்பவுமே ஃபங்க்ஷன் ஆஃப் டீயா இருக்கும். இங்க பாருங்க ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. ஸோ எஃப்ன்றது ஃபங்க்ஷன், டீன்றது என்னோட வேரியபிள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் வேரியபிள். கரெக்டா? இங்க எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு, தேர்ஃபோர் இது ஒன் டைமென்ஷனல் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரெண்டாவது டூ டைமென்ஷனல் சிக்னல். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கல. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிடுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ காமன் சிக்னல். சிக்னல் தான் இதுக்கு ஒரு காமனா எக்ஸாம்பிள். நீங்க பாக்குறீங்கல்ல, கண்டினியூஸ் சிக்னலோ, டிஸ்கிரீட் சிக்னலோ, என்னவர் வாய்ஸ் சிக்னலோ எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ அடுத்ததா டூ டைமென்ஷனல் சிக்னல். ஸோ இதை நம்ம 2D இப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். 2D சிக்னல். ஸோ இதுக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும், எஃப் ஆஃப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னப்பா பார்த்தோம், வெறும் டைம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு, டைம் மட்டும்தான் இருந்துச்சு. இங்க எனக்கு ரெண்டு ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்கும். எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? இங்க எனக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, டூ வேரியபிள்ஸ் ஆர் பிரசன்ட். ஓகேங்களா? டூ வேரியபிள்ஸ் ஆர் பிரசன்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன சார் சொல்லலாம்னா இமேஜ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட 3 டைமென்ஷனல் சிக்னல். ஸோ இதை நம்ம 3D சிக்னல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும்னா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். ஸோ இதுக்கு நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் அ 3 வேரியபிள் சிக்னல். வேரியபிள்ஸ் ஆர் பிரசன்ட். ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவியோட ஒரு பிக்சர் டியூப். ஓகேங்களா? ஸோ டிவியில் நீங்கள் பிக்சர் டியூப் பார்க்குறீங்கல்ல, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். டிவி தான் என்னோட 3 டைமென்ஷனலுக்கான ஒரு எக்ஸாம்பிள், 3 டைமென்ஷன் சிக்னல். ஸோ டிவியில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே தட் இஸ் 3 டைமென்ஷனல் சிக்னல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது என்னோட செகண்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணோம்ப்பா, ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் based upon the nature. கரெக்டா? நேச்சர் ஆஃப் த சிக்னல். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் based upon the nature of the signal பொறுத்து நம்ம என்ன பண்றோம், ஸோ அதை கண்டினியூஸ் சிக்னல், டிஸ்கிரீட் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல்னு பிரிக்கிறோம். ஸோ செகண்ட் based upon the number of variables பொறுத்து இதை நம்ம என்னவா பிரிக்கிறோம், என்னோட நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை பொறுத்து 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் அண்ட் 3 டைமென்ஷன்ஸ் தான் பிரிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன் தான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாசிஃபிகேஷன்.
ஸோ அடுத்ததா தேர்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, அது என்னோட பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கா அப்படின்னு சொல்றது தான். இந்த மூணு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா இனிஷியலா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்தரா இருக்கிற ஈஸியா மற்ற திங்ஸ் எல்லாமே ஈஸியா நம்மளால படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா the periodic nature of the waveform. ஓகேங்களா? the nature of the waveform பொறுத்து நான் என்ன பண்ணலாம்னா இதை கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பீரியாடிக் நேச்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் என்ன பண்றேன், பீரியாடிக் நேச்சர்ல கிளாசிஃபை பண்றேன். ஸோ இல்லைன்னா என்னவா இருக்கலாம், இது பீரியாடிக்கா இல்லாம இருந்திருக்கலாம்ல. ஸோ தட் இஸ் அப்பீரியாடிக். ஸோ இதை இங்க ரெண்டாவே நான் ஸ்பிளிட் பண்ணிடுறேன். இல்லைன்னா நான் பீரியாடிக். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க கிளாசிஃபை பண்ணலாம். சார் பீரியாடிக் சிக்னல்ஸ் அப்படின்னா என்னன்னா, these waveforms are exist between எங்கிருந்து எங்க வரையும் இருக்கும், exist between minus infinite to plus infinite. ஓகேங்களா? இந்த வேவ்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரையும் இருந்தாதான் அதை ஃபர்ஸ்ட் நீங்க பீரியாடிக்னு சொல்லணும். அடுத்ததா its fundamental time period must be same. from minus infinite to plus infinite. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த வேவ் ஃபார்ம் ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கணும். அடுத்ததா அந்த வேவ் ஃபார்முக்கான டைம் பீரியட் நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த வேவ் ஃபார்ம் மைனஸ் இன்ஃபினிட்டியில நீங்க அதோட டைமை செக் பண்ணாலும் பிளஸ் இன்ஃபினிட்டியில நீங்க அந்த வேவ் ஃபார்மோட டைமை செக் பண்ணாலும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அப்படி சேமா இருந்தால் தான் அந்த வேவ் ஃபார்ம் பீரியாடிக்னு சொல்றோம். அப்போ therefore if the waveform does not exist, அது எல்லாமே நான் பீரியாடிக். if the waveform not exist between minus infinity to plus infinity. அடுத்ததா if their fundamental time period is varying, its fundamental time period is varying. ஸோ அது எல்லாமே நம்ம நான் பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எது நம்ம பீரியாடிக் அப்படின்னு சொல்றோன்றது, எது நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்றோன்றதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கே கிடைச்சிரும். ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிறீங்க, இல்லைனா காஸ் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிறீங்க. எக்ஸாம்பிள் சைன் வேவ் ஃபார்ம். சார் சைன் வேவ் ஃபார்ம் வரைஞ்சா எப்படி வரையலாம்? ஸோ பொதுவாக நம்ம அந்த நெகட்டிவ் போர்ஷனை பார்க்க மாட்டோம், வெறும் பாசிட்டிவ் போர்ஷனை மட்டும்தான் பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக இந்த பாசிட்டிவ் போர்ஷனில் அந்த வேவ் ஃபார்மோட நேச்சர் மாறாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ் லென்த்தோட டைம் என்னவோ அதே தான் செகண்ட் வேவ் லென்த்துக்கும் வேவுக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்மோட டைம் பீரியடை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட இந்த டைம் பீரியட் இஸ் நோன் ஆஸ் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஓகேங்களா? தட் இஸ் டினோட்டட் ஆஸ் கேபிட்டல் டி. ஓகேங்களா? இதை தான் நம்ம கேபிட்டல் டி அப்படின்ற வார்த்தையில ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் கேபிட்டல் டீனா என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் தான் மீன் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வேவ் ஃபார்மோட இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்றேன். ஓகேங்களா? இந்த வேவ் ஃபார்மை இங்கிருந்து இங்க இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி அப்படியே இந்த இடத்துல வேவ் ஃபார்மை அதை ரீட்ரா பண்றேன். ஸோ ரீட்ரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேவ் ஃபார்ம் அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகும், அப்படியே மேட்ச் ஆகும். இதை நீங்க கட் பண்றீங்க,
அந்த ஹாஃப் சைக்கிளை கட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹாஃப் சைக்கிளை ஒரு டைம் பீரியட் தள்ளி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இந்த வேவ் ஃபார்மை கட் பண்றீங்க, கட் பண்ணி அப்படியே இந்த ஒரு டைம் பீரியட் தள்ளி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட்டா இந்த வேவ் ஃபார்ம் சூட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த வேவ் ஃபார்ம் நெகட்டிவ் சைக்கிள்லையும் எக்ஸிஸ்டா தான் இருக்கும். பட் நம்ம அதை பத்தி பெருசா கேர் பண்ண மாட்டோம். ஒரு சைன் வேவ் ஃபார்மோ காஸ் வேவ் ஃபார்மோ, எஸ் இட் இஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் -infinity to +infinity. ஒரு சைன் வேவ் ஃபார்மோ காஸ் வேவ் ஃபார்மோ -infinity இருந்து +infinity வரைக்கும் இருக்கும் சார். ஸோ திஸ் இஸ் -infinity அண்ட் இது வந்து என்னோட +infinity. ஸோ இங்க நீங்க எந்த டியூரேஷன்லன்னா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளை இதை கட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்றேன். கரெக்டா ரைட் ஹேண்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணி நான் செக் பண்ணாலும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளை கட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணி செக் பண்ணாலும் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இதுக்கான டைமிங்கும் சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, அதுவே லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, ஸோ பர்ஃபெக்டா அந்த வேவ் ஃபார்ம் மேட்ச் ஆகும். நீங்க கட் பண்ண அந்த வேவ் ஃபார்ம் ரைட்ல ஒரு டைம் பீரியட் தள்ளினாலோ லெஃப்ட்ல ஒரு டைம் பீரியட் நீங்க தள்ளினாலுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஸோ சைன் வேவ் ஃபார்ம் காஸ் வேவ் ஃபார்ம் எல்லாமே இட் இஸ் அ பீரியாடிக் வேவ் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சைன் வேவ் ஃபார்ம், காஸ் வேவ் ஃபார்ம், இது நம்ம பேசிக்கா பார்க்கறது. கரெக்டா? எக்ஸாம்பிள் சைன் வேவ் ஃபார்ம், காஸ் வேவ் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே பீரியாடிக். ஓகேங்களா? சைனு கொசைன். ஓகேங்களா? சைனு கொசைன் வேவ் ஃபார்ம்ஸ் ஆர் த பீரியாடிக். ஏன் பீரியாடிக்னு சொல்லணும்னா இந்த வேவ் ஃபார்ம் -infinity இருந்து +infinity வரைக்கும் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இதுக்கான ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் மஸ்ட் பி சேமா இருக்கணும்னு சொன்னேன். ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்ன்றது தட் இஸ் கேபிட்டல் T. ஸோ இங்க நீங்க கேபிட்டல் T செக் பண்ணாலும் இந்த இடத்துல கேபிட்டல் T செக் பண்ணாலும் which is 10 millisecond இருந்துச்சுன்னா அதே 10 millisecond தான் இங்கேயுமே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எங்கே செக் பண்ணாலும் 10 millisecond தான் இருக்கும். ஏன்னா சைன் வேவ் ஃபார்மோ காஸ் வேவ் ஃபார்மோ அதோட நேச்சர் ஆஃப் மேக்னிடியூடையோ வேவ் லென்த்தையோ மாற்றுறது கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஒன் வேவ் லென்த். ஸோ இதுக்கான வேவ் லென்த் நீங்கள் த்ரூ அவுட் +infinity செக் பண்ணிட்டு போனாலும் த்ரூ அவுட் -infinity செக் பண்ணிட்டு போனாலும் சேமாக தான் இருக்குது. தேர்ஃபோர் இந்த வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு தான் சொல்கிறோம்னா தீஸ் ஆர் த பீரியாடிக் வேவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்ததா நீங்க அப்பீரியாடிக்ல செக் பண்ணணும். அப்பீரியாடிக்னா நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னோட ஹியூமனோட வாய்ஸ், ஹியூமனோட ஸ்பீச். ஓகே, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சிக்னலை நீங்க டிரா பண்ணீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹை பிச்சில் நான் பேசியிருந்தேன், அடுத்ததா லோ பிச்சில் வந்துச்சு, அடுத்ததா ஸோ ரொம்ப மைனூட்டாக இருக்குது, அடுத்தது ஹைட்டாக போச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் சார். இதை என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. இப்படியுமே நீங்கள் சொல்லலாம் இட் கேன் பி டிட்டர்மைன்டு. இந்த இடத்துல வேவ் ஃபார்ம் கேன் பி டிட்டர்மைன்டு, வேவ் ஃபார்ம் கேன் பி டிட்டர்மைன்டு, வேவ் ஃபார்மோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கேன் பி டிட்டர்மைன்டு. இங்கே ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கான் பி டிட்டர்மைன்டு. can be determined. சார் இதை கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த வேவ் ஃபார்முக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. the waveforms are known as random signal. This signals are also known as random அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்ப்போம்லப்பா. ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை பண்றது, ஒரு பீரியாடிக்கா ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் பண்ணாம பண்றது, ரேண்டமா பண்றது இல்ல. ஸோ அதுதான், அதனால இந்த வாய்ஸ் இந்த சிக்னலை பார்த்தீங்கன்னாலும் ரேண்டமா தான் இருக்கும், ஒரு பீரியாடிக் மேனர்ல அரேஞ்ச் ஆயிருக்காது. These signals are also known as random signals. கரெக்டா? these signals are also known as random signals. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்க முடியாது. ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் does not exist. இதுக்கு எல்லாமே உங்களை ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கேட்க சொல்றாங்கன்னா does not exist. ஆனால் ஒரு பீரியாடிக் சிக்னலுக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பீரியாடிக் சிக்னல்ஸ்க்கு எல்லாமே ஒரு நேச்சர் இருக்கும், அந்த நேச்சரை தான் அது ஃபாலோ பண்ணும். ஸோ கரெக்டாக அப்போ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இஸ் எக்ஸிஸ்ட், ஆனால் இங்கே ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட்.
கரெக்டா? ஸோ ஒரு பீரியாடிக் சிக்னலா இருந்துச்சுன்னா ஒரு சிக்னலை கொடுத்துட்டு உங்களுக்கு டைம் பீரியடை கேட்கறாங்கப்பா. ஸோ அதுக்கான டைம் பீரியட் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கேட்கறாங்கன்னா ஒரு பீரியாடிக் சிக்னலா இருந்தா உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு நான் பீரியாடிக் சிக்னலா இருந்தா cannot be determined அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இது 3 கிளாசிபிகேஷன். ஸோ காமனா ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாசிபிகேஷன். ஓகேங்களா? இந்த கிளாசிபிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்ததா சிக்னல்ஸை படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிக்னல்ஸை ஃபர்தராக பெட்டராக படிக்க முடியும். ஸோ இப்போ நான் 3 கிளாசிஃபிகேஷன் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸை போகலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸை படித்ததுக்கு அப்புறமா இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் சிக்னல்னா என்ன, ஆட் சிக்னல்னா என்ன, அடுத்ததா காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரினா என்ன, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் காசல் சிக்னல்னா என்ன, ஆன்டி காசல்னா என்ன, பீரியாடிக்னா என்ன, நான் பீரியாடிக்னா என்ன, இதுலயுமே இன்னும் ஸ்டில் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பட் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ காமனா சிக்னல்ஸை பத்தி ஒரு இன்ட்ரோவுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஈவன் சிக்னல், ஆட் சிக்னல், பவர் சிக்னல், எனர்ஜி சிக்னல்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அந்த கிளாசிஃபிகேஷனை ஜஸ்ட் ஒரு முறை சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சிக்னல், அது கண்டினியூஸ், டிஸ்கிரீட் அண்ட் டிஜிட்டலாக பிரிச்சிருந்தோம். அடுத்ததா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை பொறுத்து 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனலாக பிரிச்சிருந்தோம். அடுத்ததா நேச்சர் ஆஃப் த சிக்னலை பொறுத்து நம்ம என்ன பிரிச்சிருந்தோம், பீரியாடிக் அண்ட் அப்பீரியாடிக்காக பிரிச்சிருந்தோம். கரெக்டாக நேச்சர் ஆஃப் த வேவ் ஃபார்மை பொறுத்து நம்ம பீரியாடிக், அப்பீரியாடிக்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3 கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இப்போ எழுதி போடுறேன். பட் ஆனால் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க பதில் சிக்னலை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் த 1 டைமென்ஷனல்ஸ், பேஸ்ட் ஆன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் சிக்னல். கரெக்டா? பேஸ்ட் ஆன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ். அடுத்ததா நேச்சர், பீரியாடிக் அண்ட் அப்பீரியாடிக். நேச்சர் ஆஃப் சிக்னல் இங்க நீங்க வேணா பிராக்கெட்ல எழுதிக்கலாம். 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி வேணா எழுதிக்கலாம். ஸோ அடுத்ததா பேஸ்ட் ஆன் நேச்சர். ஸோ இதுல என்னவா இருக்கலாம், பீரியாடிக், அப்பீரியாடிக். கரெக்டா? இதை நீங்க பீரியாடிக், அப்பீரியாடிக் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ அடுத்ததா ஃபோர்த் ஈவன் சிக்னல், ஆட் சிக்னலாகவும் பிரிக்கலாம். இது ஈவனா இருக்கா, அந்த சிக்னலோட நேச்சர் ஆஃப் த சிக்னல் ஈவனா ஆடா அப்படின்றத பொறுத்தும் நீங்க பிரிக்கலாம். ஸோ அடுத்ததா காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரியா, அசிமெட்ரியா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். சிமெட்ரிக்கலா, அசிமெட்ரிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு சிமெட்ரிக்கல் சிக்னலா ஆர் அசிமெட்ரிக் சிக்னல். ஸோ அடுத்ததா காசலா, காசல் சிக்னலா, ஆன்டி காசலா. அண்டு நான் காசல். ஓகேங்களா? காசல், ஆன்டி காசல் அண்ட் நான் காசல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஃபைனலா பவர் சிக்னல் அண்ட் எனர்ஜி சிக்னலா பிரிக்கலாம். வேவ் ஃபார்ம்ல பவர் இருக்கா, எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். பவர் அண்ட் எனர்ஜி சிக்னல். ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா என்னோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ். இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களால 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல தான் நமக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் தான் சொன்னேன். இந்த 3 கேட்டகரியை பத்தி உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கொடுத்தேன். ஏன்னா இந்த 3 கேட்டகரியில நம்ம வேவ் ஃபார்ம்ஸை சொல்றப்போ ஒரு சில இடத்துல இது 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் சொல்லுவேன், ஒரு சில இடத்துல இது பீரியாடிக், அப்பீரியாடிக்னு சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த 3த்தை பத்தி ஒரு இன்ட்ரோ தான் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் எதுக்கு இருக்கும், எதுக்கு இருக்காது அப்படின்றதெல்லாம் சொன்னோம்ல. அந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாமே நம்ம இங்க பார்க்க போறோம், இதுக்கப்புறமா பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 கேட்டகரியை பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரியை பற்றியும் கொஞ்சம் எலாபரேட்டா
நமக்கு எக்ஸாம்ல எது வரைக்கும் கேட்பாங்களோ அந்த வரைக்கும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியான கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல் பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸோட நேச்சர்ல கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், டிஸ்கிரீட் சிக்னல் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிக்னலை நம்ம எப்படிலாம் டிரா பண்ணலாம், இதுல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் என்னென்ன, ஸோ ஒரு சிக்னலை எப்படி டிரா பண்றது அப்படின்றத பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி ஃபர்தரா போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா கண்டினியூஸ் சிக்னல், அடுத்ததா டிஜிட்டல் சிக்னல், அடுத்ததா என்னோட டிஸ்கிரீட் சிக்னல்ஸ். இந்த 3 சிக்னல்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்னோட பீரியாடிக்கை பத்தி டீடைல்டா போக போறோம். ஓகேங்களா? அப்போ அடுத்ததா ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆன என்னோட கண்டினியூஸ் சிக்னல். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா கண்டினியூஸ் இன் டைம் டொமைன்ல. ஓகேங்களா? கண்டினியூஸ் இன் டைம் டொமைன்ல. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் இன் டைம் டொமைன். இதோட எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கண்டினியூஸ். எக்ஸ் ஆக்சிஸோட நேச்சர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். y ஆக்சிஸோட நேச்சரும் கண்டினியூஸ். ஸோ இதுக்கப்புறமா நான் இதை மேத்தமெட்டிக்கலா நான் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவேன். இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. விச் இஸ் பிலாங்ஸ் டு, இப்போ நான் இதோட சிம்பிள் போடுறேன் பாருங்க. ஸோ இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்படி நம்ம போடுறோம்னா இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்னன்னா பிலாங்ஸ் டு. ஜி வேகன்சி வருமா, ஜேஇ வேகன்சியா? ஸோ ஜேஇ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாதுப்பா, நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் இபில ரெக்ரூட்மெண்ட். ஜேஇயா ப்ரமோஷன் தான் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டண்டா நீங்க ஜாப் வாங்கிட்டு அடுத்த ப்ரமோஷனா நீங்க ஜேஇ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா விச் இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நீங்க பார்த்தாலும் கண்டினியூஸ். விச் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஆறுன்னா ரியல் நம்பர். நீங்க ஃபியூச்சர்ல புக்கை ரெஃபர் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கும்பா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் சிம்பிள்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க புக்கை ரெஃபர் பண்ணாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கண்டினியூஸ்னா, ஸோ இப்போ விச் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் இஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேங்களா? இதுதான் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ரியல் நம்பர், இது ரியல் புக்ஸ் கிடையாது. நம்ம ரியல் நம்பர்ஸ் இமேஜினரி நம்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ ரியல். ஸோ ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரா? எஸ். ஸோ இந்த வருஷம் வரும்பா. இப்போ அதுக்கான அடெண்டம் வந்து நம்ம கேட்டதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்ல நம்ம தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸை கேட்ட வரைக்கும் ஜேஇ இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ ஜேஇ ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்ல நமக்கு இந்த வருஷம் ஜேஇ வேக்கண்ட்டும் வருது. ஸோ ட்ரிபிள்இயா இருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஸோ ட்ரிபிள்இயா இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேக்கண்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ நல்ல போஸ்ட். இந்த போஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வருவீங்க நீங்க. ஓகேங்களா? இது பிஎஸ்யூஸ்லாம் கிடையாது, நீங்க ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கீழே இருப்பீங்க. ஓகே? ஸோ இந்த வருஷம் வருது நமக்கு அது. ஸோ அதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அது மூலமாக நமக்கு கிடைச்ச இன்ஃபோ. ஸோ அது வந்து நமக்கு இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஒய் ஆக்சிஸும் கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸும் பர்டிகுலராக ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வேவ் ஃபார்ம்ஸை நம்ம வரையலாம். இதோட வேவ் ஃபார்ம்ஸ் பொதுவாக ரெப்ரசன்டேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும்பா. ஸோ கண்டினியூஸ் சிக்னல்னா நம்ம பொதுவாக எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டி எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். அப்போ தேர்ஃபோர் விச் இஸ் இங்கேயும் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இந்த சைடில் நமக்கு என்ன இருக்கும், தட் இஸ் டி அப்படின்னு சொல்லியிருக்கும். அடுத்ததான் இந்த வேவ் ஃபார்மோட நேச்சர், இட் இஸ் அ கண்டினியூஸ்னா. கண்டினியூஸ்னா இப்படி இருக்கும். இதுதான் ஒரு கண்டினியூஸ் வேவ் ஃபார்முக்கான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம்ஸில் நிறைய வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் மேக்ஸ்லலாம் பார்ப்பீங்கல்ல. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு டி அப்படின்ற வேவ் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு டி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு மாடுலஸ் ஆஃப் டி அப்படின்ற வேவ் ஃபார்ம்ஸும் பார்த்துருப்பீங்க. அப்போ
அப்போ இந்த வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கூல் மேக்ஸில் இதெல்லாம் பார்த்துறது தான். இது எப்படி வரையணுன்றது நான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். இது உங்களுக்கு உங்கள் கான்செப்ட்ஸை ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு ரீகால் பண்ணிக்குவீங்க. ரீகால் பண்ணிக்கிட்டா நீங்களே ஈஸியாக இந்த ஃபர்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குப்பா. நம்ம எப்படி டிஎன்இபி, பிடபிள்யூடி ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ முனிசிபல் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்ன்றது ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட் எடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க போய் சிலபஸ்ல போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட். ஓகேங்களா? இதுல நமக்கு ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரா எடுப்பாங்க. ஓகே, ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்டோட கீழே இருக்கிற ஒரு போஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்ட் இது. ஓகேங்களா? லிஃப்ட்லாம் இருக்குல்லப்பா, லிஃப்ட்டுக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து எதனா ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் அதுக்கான ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஷெடியூல் பண்ணுவாங்க. எல்லாமே இதில் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேவ் ஃபார்மை வரையலாம். என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி அப்படின்ற வேவ் ஃபார்ம். ஈஸி எலிஜிபிள் இல்லைப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ஈஸி நோ எலிஜிபிலிட்டி. இந்த ஜேஇஐ அப்படின்ற போஸ்ட்டுக்கு ட்ரிபிள் இ மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ ஈஸி எதுக்கெல்லாம் எலிஜிபிள்னா பிடபிள்யூடி, ஹெச்ஆர்சி. ஓகேங்களா? பிடபிள்யூடி, ஹெச்ஆர்சி. ஸோ இன்னும் நமக்கு நிறைய வேகன்சிஸ் வரலாம். மேபி ஆவின் வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் பர்டிகுலர் சில போஸ்ட் இருக்கு. ஸோ இது இல்லாமல் நிறைய பேக்லாக் வேகன்சிஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்குப்பா. நம்ம பர்ஃபெக்டாக சொல்லவே முடியாது ஈஸிக்கு வந்து இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் நிறைய போர்டு இருக்குது. டிஎன்எஸ்டிசி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இன்னும் நிறைய போர்டு இருக்குது. அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் வரலாம். பட் எப்பவுமே ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எஃபோர்ட் கொடுங்க. யாருமே ஈஸி வராது அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டுட்டாலும் ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் வரப்போ அது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியராக மாறிடும். கரெக்டாக அது ஒரு ஏமாற்றமாக மாறிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம எக்ஸாமுக்கு ஒரு கரெக்டான மென்டாலிட்டி. ஒரு கரெக்டான மென்டாலிட்டின்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் விடைய ஸோ நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 100ஓ 50ஓ வாட் எவர் த திங், நான் எவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன், நான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறேன், என்கிட்ட இன்னும் மிஸ்டேக் எவ்வளோ இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணீங்கன்னா பெட்டர். ட்ரிபிள் இ பசங்களை விட ஈஸி பசங்க கூட நிறைய மார்க் எடுக்க முடியும். வாட் எவர் த திங், அவங்களும் புதுசாக தான் படிக்க போகிறாங்க, நீங்களும் புதுசாக தான் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அவங்கள விட நிறைய மார்க் நீங்களே வாங்க முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வேவ் ஃபார்மை ட்ரா பண்ணலாம். இந்த வேவ் ஃபார்மை ட்ரா பண்ணணும்னா என்ன பண்ணலாம். இங்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். சரி, நீங்கள் நார்மலாக ஸ்கூல்லேயே பண்ணியிருப்பீங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் அப் தான் சொல்கிறேன். ஸோ அது தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக மாறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டீயோட வேவ் ஃபார்ம். இது எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ. ஓகேங்களா? நீங்கள் டீயோட வேல்யூவை போட்டிங்கன்னா எக்ஸ் ஆஃப் டீக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இந்த வேவ் ஃபார்மோட மீனிங். டீக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டீக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ டீயோட வேல்யூ என்னவா எடுத்துக்கலாம் நீங்கள்? யூ கேன் டேக் இட் ஆஸ் 0. டீக்கு 0 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டீயும் 0 ஆகிடும். ஸோ டீக்கு 1 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி 1 மாறிடும். டீக்கு 2 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி 2 மாறிடும். டீக்கு -1 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி -1 மாறிடும். டீக்கு வந்து -2 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி -2 மாறிடும். அப்போ therefore this is positive t, this is negative t. அடுத்ததா இது என்னோட பாசிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டி, நெகட்டிவ் எக்ஸ் ஆஃப் டி. அப்படியே நீங்கள் வேவ் ஃபார்மை ட்ரா பண்ண வேண்டியது தான். இப்போ எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூவையும் டீயோட வேல்யூவும் பாருங்க. ஸோ டீயோட வேல்யூ 0, டீயோட வேல்யூ இஸ் 0, எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ இஸ் 0. ஸோ டீயோட வேல்யூ இஸ் 1, எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ இஸ் 1. ஸோ டீயோட வேல்யூ இஸ் 2, எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ இஸ் 2. கரெக்டாக திஸ் இஸ் T1, T2, T3. அதே மாதிரி T-1, T-2, T-3. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூஸும் நான் போடுறேன். அப்போ அடுத்ததான் -1க்கு எடுக்கிறேன், -2க்கு எடுக்கிறேன். ஃபைனலாக இப்போ இந்த வேவ் ஃபார்ம்ஸை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்ம் கிடைச்சிரும். கரெக்டாக இதுதான் என்னோட எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவலன் டு டி வேவ் ஃபார்ம். நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம்லப்பா, இதுதான் இந்த வேவ் ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவலன் டு டி. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வேவ் ஃபார்ம்ஸை வரையலாம். ஸோ அடுத்ததாக சில வேவ் ஃபார்ம்ஸ் நம்ம கொடுக்குறேன். அந்த வேவ் ஃபார்ம்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த வேவ் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வரையணும்னு தெரியணும். பேசிக்காக உங்களுக்கு அதுதான் பேசிக் இம்பார்ட்டன்ட் சிக்னல்லையே. ஓகேங்களா? அடுத்ததா ரெண்டாவது சிக்னல் நம்ம பார்ப்போம். ஸோ அது ஏவா நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்கே எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு டி, பட் டீயோட ரேஞ்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க 0 less than t less than 1. சரி, அதாவது டீக்கு ரேஞ்ச் ஒன்று இருக்குப்பா. ஓகேங்களா? டீயோட ரேஞ்ச் என்னவா தான் இருக்கணும்னா 0 lesser than t lesser than 1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே டேபிள் தான் எக்ஸ் ஆஃப் டி, அடுத்ததான் என்னோட டீயோட வேல்யூ. பட் ஆனால் இந்த இடத்துல எல்லா வேல்யூவும் கொடுக்க முடியாது. டீக்குன்னு ஒரு வேல்யூஸ் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரேஞ்ச் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அடுத்ததா ஸோ டீயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? 0 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 0 லெஸர் தேன் ஆர் ஈக்குவலன் டு தானே, அப்போ தேர்ஃபோர் 0 கொடுக்கலாம். அப்போ இங்கேயும் 0 தான். அடுத்ததா ஸோ என்ன கொடுக்கலாம்? 1 கொடுக்கலாம்னு சொல்றாங்க. லெஸர் தேன் ஆர் 1 கொடுக்கலாம். அப்போ 0.5 கொடுக்கலாம், 0.6 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். அப்போ நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா 0.5, இங்கேயும் 0.6, அடுத்ததா இங்கே 1. இதுக்கு மேலே நீங்கள் வேல்யூஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா ரேஞ்சு கொடுத்துட்டாங்க 0 to 1ன்ட்டு. அப்போ therefore இந்த வேவ் ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் இட் won't exist from the minus infinite to plus infinite. It is exist in 0 to 1 duration only. அதுவும் பாசிட்டிவ் மட்டும்தான் எக்ஸிஸ்டாக இருக்க போகுது. கரெக்டா? இதுதான் இந்த பர்டிகுலர் வேவ் ஃபார்ம்ஸ். கரெக்டா? இதுதான் இந்த பர்டிகுலர் என்னோட வேவ் ஃபார்ம். அடுத்ததா சார் நெக்ஸ்ட் x of t is equivalent to modulus of t அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மாடுலஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மாடுலஸ்ல இருந்து ரெகுலரா உங்களுக்கு ஏதாச்சும் அப்பப்போ ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிக்னல்ல மாடுலஸ் கொடுத்தா அந்த நேச்சர் என்னவாகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா ஸோ மாடுலஸ் டீன்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ மாடுலஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் t which is known as plus or minus t அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் டீன்னா which is plus or minus t. ஸோ இதில் நம்ம எப்பவுமே மேக்னிடியூடை எடுக்கிறப்போ பாசிட்டிவ் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூடை எடுக்கிறப்போ பாசிட்டிவ் தான் எடுக்கணும். ஸோ இது வந்து மாடுலஸ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா மேக்னிடியூட் அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் எப்போ மாடுலஸ் எடுத்தாலுமே பாசிட்டிவ் மேக்னிடியூடை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ மாடுலஸ் எடுத்தாலுமே which is always பாசிட்டிவ் வேல்யூவை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ we always prefer positive while taking magnitude. நீங்கள் நார்மலாகவே பார்த்துருப்பீங்கல்ல, while taking magnitude the value remains positive. இப்போ இதுக்கும் நான் என்ன பண்றேன்? டேபிள்ல போட போறேன். இதுக்கும் நான் என்ன பண்றேன்? டேபிள்ல போட போறேன். ஸோ திஸ் இஸ் t அண்ட் இது என்னோட எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ. நீங்க ஒரு வேல்யூக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா வெதர் அது நெகட்டிவே இருந்தாலும் ஒரு வேல்யூ நெகட்டிவே இருந்தாலுமே மாடுலஸ் எடுத்தா பாசிட்டிவ் தான் நம்ம எடுத்துக்குவோம். எப்போன்னா அதுக்கு மாடுலஸ் எடுத்தா ஒரு வேல்யூ நெகட்டிவ், அதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா பாசிட்டிவ் தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 0 மாடுலஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். 0க்கு சைன் கிடையாது இல்லை, அதனால 0. ஸோ அடுத்ததா பாசிட்டிவ் 1 எடுத்தீங்கன்னா 1 தான். நீங்கள் 1க்கு எடுக்கிறீங்கன்னா 1 தான். ஸோ நீங்கள் 2க்கு எடுக்கிறீங்கனாலும் வில் பி ரிமைனிங் 2 தான். ஸோ டீயை வந்து 0ன்னு போடுறேன், 1ன்னு போடுறேன், 2ன்னு போடுறேன், ரிமைனிங் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் -1க்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா, ஒருவேளை t ஈக்குவலன் டு -1 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். t ஈக்குவலன் டு -1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல -1 வருது இல்லை, அப்போ -1ஓட மாடுலேஷன் இஸ் 1, -2க்கு நீங்கள் மாடுலேஷன் எடுத்தீங்கன்னா தட் இஸ் 2, -3க்கு நீங்கள் மாடுலேஷன் எடுத்தாலும் 3 தான். ஓகேங்களா? அப்போ -1 எடுத்தீங்கன்னா 1, -2க்கு எடுத்தீங்கன்னா 2. இங்கே ஏன் ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு பாசிட்டிவ் வருதுன்னா நம்ம அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். வினோதன்னா நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஆஃப் டி வேணும்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் டி பண்ணணும். ஸோ கரெக்டா? ஸோ மாடுலஸ் ஆஃப் டி பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி கிடைச்சிரும். So this is positive t and this is negative t. இது என்னோட positive x of t. ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துல 0னா 0, 1னா 1, 2னா 2. அப்போ 0னா 0, 1னா 1 and 2னா 2. இங்க
-1க்கு எனக்கு -x of t கிடையாது, இந்த முறை +x of t தான். இந்த முறை என்னோட x of t's எல்லாமே ப்ளஸ் தான். therefore இது என்னோட பாசிட்டிவ், இது என்னோட பாசிட்டிவ். ஓகேங்களா? so this is the waveform. modulus of t க்கு நீங்க waveform வரைஞ்சீங்கன்னா இதுதான் என்னோட modulus of t க்கான waveform. அடுத்ததா next d. so x of t is equivalent to t square னு வருது சார். ஓகேங்களா? so t square னு வருது. அப்ப இதுக்கு நீங்க வரைஞ்சீங்கன்னா எஸ் அதே சேம் தான். ஸ்கொயர் பண்றப்ப எப்பவுமே மைனஸ் இருக்குமாப்பா? 0 மைனஸ் வந்து பாசிட்டிவா மாறிடுமா? t x of t ஓகேங்களா? 0 ஸ்கொயர் பண்றப்ப 0. so 1 ஸ்கொயர் பண்ணா 1. so 2 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 ஆ மாறிடும். அடுத்து -1 ஸ்கொயர் பண்ணா +1, -2 ஸ்கொயர் பண்ணா +4 தான். அப்ப அகைன் இந்த வேவ்ஃபார்மை டிரா பண்ணாலும் இதுவுமே எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ல தான் இருக்கு. கரெக்ட்டா? என்னோட x of t ரிமைன்ஸ் பாசிட்டிவா இருக்கு. this is x of t which is positive t and which is negative t. so இப்ப t ஸ்கொயர் நீங்க வேவ்ஃபார்ம் வரைஞ்சீங்கன்னா எஸ் இது 0, இதுக்கு 1, 2 நீங்க இன்க்ரீஸ் பண்றப்போ which is 4 ஆ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இது ஒரு பாராபோலாவா வருது. கரெக்ட்டா? அப்ப இங்கேயுமே என்னவா இருக்கும்? இந்த சைடுல நம்ம மைனஸ்க்கு போட்டாலும் x of t பிளஸ்ல தானே இருக்கு. அது x ஓட வேல்யூ t ஓட வேல்யூ மைனஸ்ல இருந்தாலும் x of t பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப அகைன் the value remains same, the waveform remains same தான். கரெக்ட்டா? சோ இப்போ இது என்னோட x of t is equivalent to t square ஓட waveform. அடுத்து இம்பார்ட்டண்டா ஒரு waveform e to the power waveforms நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ அத பத்தி நம்ம கிளியரா பார்ப்போம். அடுத்த waveform is x of t is equivalent to e to the power minus at. ஓகேங்களா? so x of t is equivalent to e to the power minus at ஓட waveform நான் டிரா பண்றேன். ஓகேயா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வெறுமனே e to the power 18 கொடுத்திருக்காங்க. சோ இல்லனா நீங்க e to the power t ன்னு எடுத்துக்கங்க. சோ ஓகேயா? சோ t ன்னு எடுத்துக்கங்க, நோ கன்ஃபியூஷன். சோ e to the power t இது வரைக்கும் வெறும் t ஆ இருந்தது. இப்போ எக்ஸ்போனன்ஷியல் பவர்ல t ஆ மாறிடுது. ஓகேங்களா? இப்போ இதுக்கான வேவ்ஃபார்ம் இங்க t க்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும்? சோ the t can be 0 ஆ இருக்கலாம். t can be positive to infinity ஆ இருக்கலாம். சோ அடுத்ததா t can be negative to minus infinity ஆ இருக்கலாம். கரெக்ட்டா? negative minus to minus infinity ஆ இருக்கலாம். சோ இங்க t ஓட வேல்யூக்கு மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அத பொறுத்து தான் இந்த வேவ் ஃபார்ம்ஸும் மாறும். அத பொறுத்து தான் நீங்க e to the power t ஓட வேவ் ஃபார்மையும் டிரா பண்ண முடியும். சோ t can be 0 ஆ இருக்கலாம், t can be positive 0.1 ல இருந்து 10 எந்த வேல்யூ போட்டாலும் பாசிட்டிவ் தானே. சோ 1 ல இருந்து 1 ஆ இருக்கலாம், t can be 1 ஆ இருக்கலாம், 2 ஆ இருக்கலாம், 3 ஆ இருக்கலாம். t can be -1 ஆ இருக்கலாம், -2 ஆ இருக்கலாம், so on இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்பா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற few ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியலனா நான் திரும்ப சொல்றேன். e to the power 0 நீங்க பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? சோ e to the power 0 க்கு வேல்யூ எனிதிங் பவர் 0 னாலே 1 தான். e to the powerல 0 வந்தாலும் 1 தான். ஓகேங்களா? சோ அடுத்ததா e to the power plus infinity வந்து என்னன்னா infinity, e to the power minus infinity என்னன்னா 0. ஓகேங்களா? e to the powerல plus infinity என்னன்னா infinity, e to the powerல minus infinity என்னன்னா 0. இந்த வேல்யூஸ் நீங்க ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அந்த வேவ் ஃபார்ம்ஸை வரைய போறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் அந்த வேவ் ஃபார்மை வரையறேன். So correct, this is t na. So t ஓட வேல்யூ 0 க்கு இந்த வேவ் ஃபார்ம் எங்க இருக்கும்பா? பாருங்க, t ஓட வேல்யூ 0 ன்னு போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே. t ஓட வேல்யூ நீங்க 0 அப்படினு போட்டீங்கன்னா just substitute t is equivalent to 0, e to the power 0, that is 1. ஓகேயா? அப்ப இங்க எங்க வேவ் ஃபார்ம் இருக்கு? பாசிட்டிவ் 1 ல இருக்கு.
கிளியர் தானே? இந்த வேவ் ஃபார்ம் எங்க இருக்குன்னா பாசிட்டிவ் 1ல இருக்கு. அடுத்ததா சோ இப்ப பாருங்க இவனோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். சோ t equivalent to 1, t equivalent to 2, t equivalent to 3. சோ அப்ப அதே மாதிரி போட்டுட்டு போனா இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? சோ கிளியரா? இந்த வேல்யூ 0க்கு நமக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். முன்ன கிராஃப்ல வரைஞ்சோம். சோ 0க்கு என்னப்பா? t equivalent to 0. This is t ன்னா. This is t and this is x of t. இது என்னோட x of t. x of t யோட வேல்யூ is 1. கிளியரா? சோ x of t யோட வேல்யூ is 1 எப்போ t equivalent to 0க்கு. இங்கேயுமே t equivalent to 0க்கு x of t யோட வேல்யூ 1. சோ t ஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போக என்னோட வேல்யூ என்னவாகுது? கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்டும். ஒன்ஸ் அப்பான் a டைம்ல இதோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டியா மாறிடும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டினா. சோ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு போகும் எப்போ? நீங்க t ஐ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா. சோ t ஐ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இந்த வேல்யூ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியை நோக்கி போகும். அடுத்ததா சோ அடுத்த வேவ் ஃபார்ம் இப்ப பாருங்க இந்த வேல்யூஸை நீங்க நெகட்டிவ் கொண்டு வரீங்க. சோ திஸ் இஸ் t equivalent to 0 தெரியும். சோ இது என்னோட t, இது என்னோட x of t னா. இப்போ this is -1, -2, -3. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? t equivalent to 0க்கு வேல்யூ என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். t equivalent to 0 ஓட வேல்யூ என்னப்பா? this is +1. அடுத்ததா என்னோட வேல்யூ -1 மாறறப்போ ரெடியூஸ் ஆகும். சோ கீப் ஆன் நீங்க வேல்யூவை ரெடியூஸ் பண்ண இங்க பாருங்க −∞க்கு போயிடுச்சுன்னா வேல்யூ 0வா மாறிடும். x of t யோட வேல்யூ என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். t வந்து -∞ ஆச்சுன்னா சோ -∞ன்ற அந்த பர்టిక్యులர் டைம்ல 0வை ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னோட பர்టిక్యులர் கிராஃப். அப்ப ஃபைனலா e to the power at or t யோட கிராஃப் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? அப்ப ஃபைனலா e to the power t யோட கிராஃப் என்ன? ஃபர்ஸ்ட் t equivalent to 0க்கு ஒரு கிராஃப், பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு ஒரு கிராஃப், நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு ஒரு கிராஃப். அப்ப மொத்தமா சேர்த்து தான் நீங்க அதோட ஹோல் கிராஃபை டிரா பண்ணணும். this is பாசிட்டிவ் t க்கு. பாருங்க 0ல இருந்து கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகி இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஓகேங்களா? திஸ் இஸ் த e to the power at கிராஃப். இது என்னன்னா -∞, இது என்னன்னா தட் இஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டில. ஓகேங்களா? திஸ் இஸ் x of t and this is t னா. t is equivalent to இது e to the power பாசிட்டிவ் t யோட கிராஃப். சார் ஒருவேளை இப்போ உங்களுக்கு e to the power நெகட்டிவ் t க்கு கேக்குறேன். e to the power -t னா என்னவாகும்? அப்படியே உல்டாவாயிடும். ஓகே, இந்த கிராஃப் அப்படியே உல்டாவா மாறிக்கும். ஏன் சார் உல்டா? பிகாஸ் சைன் மாறிடுது இல்ல. சைன் இங்க t equivalent to 0னா மைனஸ்க்கான கிராஃப் வரும், t equivalent to பாசிட்டிவ்னா பிளஸ்க்கான கிராஃப் வரும்ல. ஸோ அதனால தான் இங்க t equivalent to 0 போட்டிங்கன்னா சேம் தான், இங்க 1 போட்டிங்கன்னா மைனஸ்க்கான கிராஃப் வரும், பிளஸ் போட்டிங்கன்னா என்னோட நெகட்டிவ்க்கான கிராஃப் வரும். கரெக்டா? அப்போ அதனால இந்த கிராஃப் உல்டாவா மாறிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் t is equivalent to infinite, t is equivalent to -infinite and this will remain x of t is positive. ஓகேங்களா? இது என்னோட e to the power -t கிராஃப், இது என்னோட பிளஸ் e to the power கிராஃப், e to the power plus t கிராஃப், e to the power -t கிராஃப். ஓகேங்களா? சார் e to the power at கோட கிராஃப் இப்படி தான் வரும், e to the power -at ன்னு ஒரு கிராஃப் கொடுத்தாலும் இப்படி தான் வரும். when a ஓட வேல்யூ இஸ் பாசிட்டிவா இருந்தா, நெகட்டிவா இருந்தா அப்படியே உல்டாவா மாறிக்கும். சிம்பிள் தான். பாசிட்டிவ் வேல்யூஸ் இங்க எப்ப வருதோ கிராஃப் இப்படி தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இப்ப எப்ப வருதோ நம்மளோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் என்னோட காமனா கண்டினியூஸ் சிக்னல்ஸ். இதுதான் நம்ம காமனா கண்டினியூஸ் சிக்னல்னு சொல்றோம். ஓகே, இந்த கண்டினியூஸ் சிக்னல்ஸ் இது எல்லாமே கண்டினியூஸ் சிக்னல்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே கண்டினியூஸ் சிக்னல்ஸ் தான். ஓகே, இதோட நம்மளோட இந்த கண்டினியூஸ் சிக்னல்னா என்ன, அதோட நேச்சர் என்ன, அதுல எப்படி நம்ம கண்டினியூஸ் சிக்னல்ஸை வரையறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கண்டினியூஸ் சிக்னல்னா என்ன, அவனோட நேச்சர் என்ன, அவனை எப்படி வரையணும் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் இதில் மட்டும் இன்னும் ஒரே ஒரு வேவ் ஃபார்ம் மட்டும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன், ஸ்டெப் வேவ் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேயா? ஃபைனலாக ஒரே ஒரு வேவ் ஃபார்ம் மட்டும் நம்ம வரைஞ்சிடலாம். x of t is equivalent to 3. ஓகேயா? ஸோ when 0 lesser than t lesser than or equivalent to t lesser than or equivalent to 2க்கு அடுத்ததா is equivalent to 2t plus 5. ஓகேங்களா? 2t plus 5. So when 2 lesser than or equivalent to t lesser than or equivalent to 5. அடுத்ததா so minus t plus 3. so எப்போன்னா 5 lesser than or equivalent to t lesser than or equivalent to 8. so அடுத்ததா 6 எப்போன்னா 8 lesser than or equivalent to t lesser than equivalent to 10. so நான் ஏன் இப்போ இந்த வேவ்ஃபார்மை வரைஞ்சேன்னா இந்த மாதிரி சில எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு கொஷின்ல கொடுப்பாங்க. ஸோ அதாவது இது மாதிரி கொடுத்தா இதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா 0ல இருந்து 2ன்ற பர்டிகுலர் வேவ்ஃபார்முக்கு வேவ்ஃபார்மோட மேக்னிடியூட் 3ஆ இருக்கும். அடுத்ததா 2ல இருந்து 5ன்ற செகண்டுக்கு வேவ்ஃபார்மோட மேக்னிடியூட் 2t plus 5ஆ இருக்கும். அடுத்ததா 5ல இருந்து 8ன்ற டைம் டிஸ்டன்ஸ்க்கு மேக்னிடியூடோட நேச்சர் எப்படி இருக்குன்னா -t plus 3ஆ இருக்கும். அடுத்ததா 8ல இருந்து 10 வரைக்கும் அதோட மேக்னிடியூட் 6ஆ இருக்கும். அப்ப நம்ம இந்த ஒவ்வொரு டியூரேஷனுக்கும் இவனோட வேவ்ஃபார்ம்ஸை வரையணும். okay this is 0 sorry 0 அங்க இருக்கும்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா? ஸோ இது என்னோட டைம் டியூரேஷன்ஸ், இது என்னோட டைம் டியூரேஷன், இது என்னோட எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ இல்லை. ஸோ இப்போ பாருங்க 0லேருந்து 2 வரைக்கும் பாருங்க 0 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி 2. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 0,1,2 ஓகேங்களா? 0,1,2ல வேல்யூ என்னவா இருக்குன்னா மேக்னிடியூட் இஸ் 3 பாசிட்டிவ் 3ன்னா இப்போ இது என்னோட பாசிட்டிவ் 3 இது வரைக்கும்னா இது வரைக்கும் ஓகேங்களா? திஸ் இஸ் பாசிட்டிவ் 3. அடுத்ததான் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 2, 3, 4, 5 இந்த டைம்ல இதோட வேவ் ஃபார்ம்ஸ் 2t plus 5 இருக்கான். 2t plus 5 when t equivalent to 2 இருந்தப்ப என்னவா இருந்திருக்கும்? t equivalent to 2க்கு இந்த வேவ் ஃபார்மோட வேல்யூ 2 into 2 plus 5 கரெக்டா? 2 into 2 ஸோ அப்போ என்னப்பா that is 4 ஓகேயா? plus 5னா என்னப்பா that is 9. எப்போ t equivalent to 2ல 9. ஸோ அடுத்ததா t equivalent to 3ல போய் பாருங்க. ஸோ 2 into 2 சாரி 2 into 3 இப்போ t வந்து 3 ஆயிடுச்சு இல்லை? ஸோ ப்ளஸ் 5 ஸோ 3 2 6 11. அப்போது 5க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம வரைய வேணாம், இனிஷியல் வேல்யூவும் ஃபைனல் வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ 2 into 5 that is 10 plus 5 அப்போ என்னப்பா that is 15. ஓகே, அப்போ அந்த வேவ் ஃபார்மு 2ல பார்த்தீங்கன்னா that is 9ஆக மாறிடுது. சரி, இங்கே நம்ம 3 வரைக்கும் போட்டிருக்கோம், 2 வரைக்கும் தான் போடணும். த்ரீ வரைக்கும் போட்டிருக்கோம், அதனால எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ மேக்னிடியூட் என்னன்னா தட் இஸ் 3. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 2 t equivalent to 2ன்ற செகண்டில் வேல்யூ என்னவாயிடுச்சுன்னா 9க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் 9. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 9 இன்க்ரீஸ் பண்ணுறேன். எப்போ t equivalent to 2லேயே 9 மாறிடுச்சு. ஓகேங்களா, t equivalent to 2லேயே 9 மாறிடுச்சு. அடுத்த t equivalent to 5ல t equivalent to 5ல அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 15 இருக்கு. கரெக்டாக சி எக்ஸாம்பிள் இது 15 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் 15. அப்போ இட் இஸ் அ பாசிட்டிவ் t தானே, அப்போ ஒரு ஸ்லோப் வரும். நம்ம இப்போ தானே பார்த்தோம் டீயோட கிராஃப்ன்றது ஒரு ஸ்லோப் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதனால ஸ்லோப் மாதிரி போட்டேன். ஸோ இப்போ t equivalent to 5ல வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா there is 15. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபர்தர் ரிமைனிங் நீங்க இதே மாதிரி பண்றீங்க.
அப்போ ஜஸ்ட் t = 5க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஆன்சர் நமக்கு கிடைக்கும். t = 5 அப்படின்ற அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் டீன்னு இருக்குல்ல, அப்போ -5 + 3 அப்போ என்ன வருது -2 வருது. ஸோ t = 6 போட்டால் என்ன வருது -6 + 3 என்ன வருது, தட் இஸ் -3 வருது. அப்போ t = 8 போட்டால் ஃபைனலாக ஸோ -8 + 3 அப்போ ஃபைனலாக என்ன வருது -5 வருது. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா 5ன்ற லொக்கேஷனில் டைம் வந்து 5ன்ற லொக்கேஷனில் இந்த கரண்ட்டோட வேல்யூ என்னவா மாறிடுதுன்னா அந்த எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூ என்னவா மாறிடுதுன்னா 2ஆக மாறிக்குது, -2ஆக மாறிக்குது, ரைட். அப்போ தேர்ஃபோர் இது என்னோட -2ன்னு எடுத்தேன்னா கரெக்டாக அப்போ இங்கே வரணும் வேவ் ஃபார்ம். ஓகே, திஸ் இஸ் -2 சார். அடுத்ததா t = 8ல பாருங்க சார், t = 8ல பாருங்க சார் -5 இருக்கு சார். அப்போ தட் இஸ் மைனஸ் ஸ்லோப்னா அப்போ திஸ் இஸ் -5 சார். திஸ் இஸ் -2, அது என்னோட -5. ஓகேங்களா, -2 -5. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க t = 8ல t = 9ல 10ல எல்லாமே 6 பாசிட்டிவ் 6ன்னு இருக்கு கரெக்டா. இங்க தட் இஸ் +6, இங்க பாத்தீங்கன்னா +6. அப்போ தேர்ஃபோர் +6 வரையணும். இது வரைக்கும் 10 வரைக்கும் கரெக்டா. 10 வரைக்கும் என்னன்னா +6. this is +6. சரி, இப்படி தான் நீங்கள் கிராஃப் வரையணும். ஓகேங்களா. ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வேவ் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கிராஃப்ஸை வரையணும். ஓகேங்களா. ஸோ இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை தான் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அப் டு திஸ் என்னோட கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம்ஸ் என்ன, கண்டினியூஸோட நேச்சர் எப்படி இருக்க போது, அது எப்படி வரையணும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட டிஸ்கிரீட் சிக்னல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி அங்கேயே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் கரெக்டா. டிஸ்கிரீட்னா என்னவா இருக்கும், சாம்பிள்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் கரெக்டா. சிக்னல்ஸ் வந்து சாம்பிள்டு வெர்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் சிக்னலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஸ்கிரீட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். sampled version of continuous time domain signal is also called as discrete signal. Sampled version of continuous time domain signal is also called as discrete signal. அப்ப therefore இங்க என்னவா இருக்கும், x axis நீங்க பாத்தீங்கன்னா discretized இருக்கும். that belongs to real number. சார் இந்த முறை முன்ன நம்ம போன முறை belongs to real number ன்னு போட்டோம்ல, இந்த முறை it is not a real number. that is belongs to சாரிப்பா. ஸோ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். இந்த முறை திட் இஸ் நாட் அ ரியல் நம்பர், திஸ் இஸ் பிலாங்ஸ் டு இமேஜினரி. ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு என்னவா இருக்கும்னா விச் இஸ் இமேஜினரியாக இருக்கும், அதாவது இன்டீஜராக இருக்கும். இமேஜினரின்னு நம்ம சொல்ல முடியாது. ஐன்றது இன்டீஜர். ஐன்னா இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு இன்டீஜர். ஓகேங்களா. ஸோ ஐன்றது இன்டீஜர். சாம்பிள்ஸ் இன்டீஜர்னா 1.1 1.2 1.3 அதெல்லாம் நம்ம சொல்றோம், அதுதான் இன்டீஜர்ஸ். ஓகே. ஸோ அடுத்ததா ஸோ ஒய் ஆக்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸ்னா விச் இஸ் சிமிலர் டு த ரியல் நம்பர் தான். இப்போ இவனோட வேவ் ஃபார்ம் நீங்க வரைஞ்சிங்கன்னா, ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு வேவ் ஃபார்மை வரைஞ்சிருந்தோம்ல, ஒரு கண்டினியூஸ் சிக்னலு, அந்த கண்டினியூஸ் சிக்னல் அப்படியே எடுத்துக்குங்க. அந்த கண்டினியூஸ் சிக்னலை அப்படியே நீங்கள் சாம்பிளாக மாற்றிக்கலாம். இந்த சிக்னல் நம்ம எடுத்தோம்ல,
இந்த சிக்னல் அப்படியே நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, இந்த சிக்னல் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இந்த கண்டினியூஸ் சிக்னலை நான் சாம்பிள்டு வெர்ஷனாக மாற்றினேன்னா அதுக்கு பேர் தான் என்ன சிக்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் சிக்னல். ஸோ இது என்னோட கண்டினியூஸ் சிக்னல். கிளியரா? அங்கே நம்ம எடுத்த கண்டினியூஸ் சிக்னல். இப்போ இதில் நீங்கள் சாம்பிள்ஸாக மாற்றணும். இவனை நீங்கள் ஃபுல்லாக சாம்பிளாக மாற்றிட்டீங்கன்னா தட்ஸ் இட். ஸோ கிளியரா? அப்போ அந்த சிக்னலை நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதுதான் என்னோட சாம்பிளோட வேல்யூ. இங்கே திஸ் இஸ் த வேல்யூ. இங்கே திஸ் இஸ் த வேல்யூ. அடுத்து இங்கே திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ இங்கே என்னோட வேல்யூ இது. அண்ட் திஸ் இஸ் அவர் வேல்யூ. This is the value and this is the value. So இதுதான் சார் என்னோட discrete signal. இப்போ என்ன பண்ணிடலாம்னா அந்த continuous signal நீங்க erase பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? So this is the discrete signal. ஸோ இதோட ரெப்ரசன்டேஷனை எப்பவுமே நம்ம என்னதான் பண்ணுவோம், நாங்கள் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லியிருந்தோமா, இங்கே சாம்பிள் தானே, இங்கே டைம் கண்டினியூஸில் இல்லை, அதனால எக்ஸ் ஆஃப் என். டிஸ்கிரீட் சிக்னல்ஸ் எப்பவுமே எக்ஸ் ஆஃப் என்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். பிகாஸ் இது சாம்பிள்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், என்னன்றது சாம்பிள். ஸோ வேறு என் அப்படின்றது என்னென்னா சாம்பிள். இங்கேயுமே டி போடக்கூடாது. ஸோ என் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். இங்கேயுமே டி போடக்கூடாது. தட் இஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸ் ஆஃப் என் இன்டூ என் அப்படின்னு தான் நீங்கள் இதை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து டைம் டொமைன் சிக்னல் தான் சார், கண்டினியூஸ் சிக்னல் தான் சார். ஆனால் அந்த கண்டினியூஸ் சிக்னல்ஸை நம்ம சாம்பிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதனால இது என் சாம்பிள். n equivalent to 1. முன்ன நீங்கள் t equivalent to 0, 1, 2, 3 அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ n equivalent to ஃபர்ஸ்ட் சாம்பிள், செகண்ட் சாம்பிள், தேர்ட் சாம்பிள், அந்த மாதிரி தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயுமே உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ இதில் சில ரெப்ரசன்டேஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க, இதில் நீங்கள் எக்ஸ் ஆஃப் என் இங்கே நம்ம பார்த்தோம்ல. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு டீன்னு இருந்தால் ஒரு கிராஃபு, எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு டி ஸ்கொயருக்கு ஒரு கிராஃபு, மாடுலஸ் ஆஃப் டிக்கு ஒரு கிராஃபு, இ டு த பவருக்கு ஒரு கிராஃப், அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம்ல. அப்போ இதில் நம்ம சாம்பிள்ஸ் எப்படி பண்ணணும்னா சேம் தான் சார். நீங்கள் கண்டினியூஸ் சிக்னல் எப்படி வரைவீங்களோ அதை வரைஞ்சி அதுக்கு சாம்பிளை போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுதான் என்னோட டிஸ்கிரீட் சிக்னல்ஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிப்பாங்க பசங்க. உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் டியில் கேட்டிருக்காங்களா, எக்ஸ் ஆஃப் என்ல கேட்டிருக்காங்களான்றது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ் ஆஃப் டின்னா அது ஒரு கண்டினியூஸ் சிக்னலை சொல்கிறாங்க, எக்ஸ் ஆஃப் என்னன்னா அது ஒரு டிஸ்கிரீட் சிக்னலை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் நான் சில வேவ்ஃபார்ம்ஸை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு கன்வல்யூஷன்ஸ் படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கன்வல்யூஷனில் உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவலன் டு இப்படி தான் கொடுப்பாங்க. 2, -3, அடுத்ததா 6, அடுத்ததா -1, -2, -3, 6, -1, 4. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க. இந்த சாம்பிள் இப்படி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இதில் இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா இதை வந்து 0th சாம்பிள், அதாவது இது என்னோட 0வோட சாம்பிள். இங்கே n equivalent to 0, இங்கே n equivalent to 1, இது n equivalent to 2, இது n equivalent to 3, இது n equivalent to 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் வரையணும். ஸோ புரியுது இல்லை? ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா இப்படி தான் நீங்கள் வரையணும். இதுலேயே உங்களுக்கு ஆரோ போட்டும் கொடுப்பாங்க. ஆரோ இப்படி கொடுத்துடலாம். ஸோ ஆரோ கொடுத்தாங்கன்னா அந்த ஆரோ கொடுத்தது தான் என்னோட 0th சாம்பிள். ஓகேங்களா? அதுக்கு லெஃப்ட் சைடில் வரது எல்லாமே நெகட்டிவ் சாம்பிள், பாசிட்டிவ் சைடு ரைட் சைடில் வரது எல்லாமே பாசிட்டிவ் சாம்பிள். இங்கே ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு கேஸ்லையுமே வரைஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆரோ இல்லை, அப்போ இது எல்லாமே 0 சாம்பிள். கரெக்டாக? இப்போ இந்த கிராஃப் நம்ம வரையலாம். திஸ் இஸ் டி. அடுத்ததா இது என்னோட சாரி இங்கே டி போடக்கூடாது, நம்ம n தான் போடணும். பிகாஸ் இட் இஸ் அ டிஸ்கிரீட்னா எக்ஸ் ஆஃப் என். ஓகேங்களா? ஸோ n எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் சாம்பிளே +2 தான் 0ல். கரெக்டா? 0ல் +2. அப்போ இதையும் நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? இதையுமே நீங்கள் போடக்கூடாது, டேரெக்டாக சாம்பிளில் தான் போடணும். ஓகே, திஸ் இஸ் 0. அங்கே என்ன 2. கரெக்டாக? அந்த சாம்பிளோட வேல்யூ என்னன்னா +2. அடுத்ததா 1க்கு என்ன வருது சாம்பிள்? -3. 2க்கு என்ன வருது சாம்பிள்? +6. ஸோ 3க்கு என்ன வருது சாம்பிள்? -1. அடுத்து 4க்கு என்ன வருது சாம்பிள் வேல்யூ? 4.
ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் இதை ட்ரா பண்ணணும். இந்த கொஷினில் அவங்க பர்டிகுலராக அவங்களுக்கு எது 0 சாம்பிள் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஒருவேளை என்ன பண்ணுறாங்கன்னா x of n is equivalent to 2, 1, minus 1, minus 1 இல்லைனா வேறு பேஜில் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம இமேஜ் மறைக்கும். ஸோ நம்ம வேறு பேஜில் கூட போட்டுக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆரோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிவன் ஆரோவில் உங்களுக்கு மீன் பண்ணுறாங்க. அப்படி ஆரோ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம்னா இதுதான் என்னோட 0th சாம்பிள். ஓகேங்களா? இது என்னோட 0th சாம்பிள். ஸோ நம்ம இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சாலும் சரி அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அது நம்ம சாம்பிளை வரைகிறப்போ எக்ஸ் ஆக்சிஸை காமிக்கக்கூடாது. ஸோ இப்போ இது என்னோட 0th சாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூவும் 0வாக தான் இருக்குது. கரெக்டாக 0th சாம்பிளில் நீங்கள் வேல்யூ பார்த்தாலும் 0. இது +1, இது +2, இது +3, இது -1, இது -2, இது -3. ஓகேங்களா? அப்போ இந்த சைடில் நீங்கள் பாசிட்டிவில் போக போக என்ன வேல்யூ வருது? இந்த +3. ஓகேங்களா? this is +3 ஃபர்ஸ்ட் சாம்பிள். செகண்ட் சாம்பிள் என்ன வந்துச்சு? +4 வருது. ஸோ அடுத்த தேர்ட் சாம்பிள் என்ன வந்துருச்சு? -1 வந்துருச்சு. -1. அடுத்ததா இங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சாம்பிள்ல +2 வருது. this is what? +1. அடுத்ததா என்னப்பா? -1. அடுத்ததா என்னப்பா? +2. கிளியரா? இப்படி தான் நீங்கள் சாம்பிள்ஸை வரையணும். ஓகே, இதுதான் என்னோட கிவன் சாம்பிள். இப்போ நம்ம பார்த்தோம்ல எக்ஸ் ஆஃப் டி, அப்போ அவனை நீங்கள் டிஸ்கிரிட்டைஸ் பண்ணீங்கன்னா, அவனை நீங்கள் சாம்பிளாக மாற்றினீங்கன்னா அவனோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எக்ஸ் ஆஃப் n is equivalent to n. இது சிமிலர் டு த எக்ஸ் ஆஃப் டி is equivalent to t-யோட கிராஃப். எக்ஸ் ஆஃப் டி is equivalent to t-யோட கிராஃபும் எக்ஸ் ஆஃப் n is equivalent to n-ஓட கிராஃப் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதோட கிராஃப் நம்ம எக்ஸ் ஆஃப் டி கிராஃப் எப்படி வந்துச்சு? ஸோ இட் இஸ் a straight line passing through the origin வந்துச்சு இல்லை? ஸோ அதே மாதிரி தான் இட் இஸ் a straight line passing through the origin, but it is sample. +1, +2, +3, +4. அப்போ இதே மாதிரி -1, -2, -3. இப்போ இது என்ன பண்ணுறீங்க? சாம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். 1, 2, 3, 1, 2, 3, -2, -1, sorry, -3 other, -2, -1, 0. This is +1, +2, +3. ஓகேங்களா? இது என்னோட எக்ஸ் ஆஃப் என்னோட கிராஃப். அடுத்து எக்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் n எப்படி வந்திருக்கும் சார்? அப்போ எக்ஸ் ஆஃப் n equivalent to x of n is equivalent to n வந்துருச்சு. அப்போ எக்ஸ் ஆஃப் n that is modulus of n. அப்போ நம்ம அங்கே என்ன கிராஃப் பார்த்தோமோ அதே தான் சார், நோ சேஞ்ச். ஓகேங்களா? திஸ் இஸ் 0, -1, -2. ஸோ திஸ் இஸ் +1 and +2. திஸ் இஸ் சாம்பிள் n. ஓகேயா? இது 0வோட கிராஃபு, +1க்கு, +2க்கு, +3க்கு. இதே மாதிரி -1க்கு, -2க்கு, -3க்கான கிராஃப். ஸோ அந்த வேவ்ஃபார்ம்ஸோட சாம்பிள்ஸ் அப்படியே வரும் சார். நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் டொமைனில் கண்டினியூஸாக கொடுக்குறாங்களா சிக்னல், டிஸ்க்ரீட்டாக கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஸோ அது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வரையணும், டிஸ்க்ரீட்டாக இருந்தால் இந்த மாதிரி வரையணும், சாம்பிள்டு வெர்ஷனாக வரையணும். நீங்கள் எல்லாமே சாம்பிள்டு வெர்ஷனாக வரையணும். ஓகேங்களா? ஸோ இப்போது டிஸ்க்ரீட் சிக்னலையும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், ஏன்னா கண்டினியூஸ்லேயே நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. ஸோ அதில் எப்படி வரையணுமோ அதே தான், பட் சாம்பிளாக மாற்றிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்ததா தேர்டு. ஸோ தேர்டு நம்மளோட லாஸ்ட் சிக்னல் என்னன்னா டிஜிட்டல் சிக்னல் தான்.
இங்க பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ் டிஸ்கிரீட் தான், பட் y ஆக்சிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா குவான்டைஸ் பண்ணியிருப்போம். x axis is discretized, y axis quantized. அப்ப இவனோட waveform எப்படி இருக்கும்னா நம்ம அங்க ஸ்டெப்பா ஒரு waveform வரைஞ்சோம்ல அது மாதிரி இருக்கும். இது என்னன்னா சேம் என்னோட சாம்பிள்ஸ் தான் சார், சேம் என்னோட சாம்பிள்ஸ் தான். இங்க பாருங்க, இது ஒரு சாம்பிள், அடுத்ததா இது ஒரு சாம்பிள், 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 அடுத்த சாம்பிள், அடுத்த சாம்பிள், ஸோ அடுத்த சாம்பிள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேவ்ஃபார்மை ஃபர்ஸ்ட் 3 சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன், இவனை ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த 3 சாம்பிளுக்கு ஆவரேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு வேவ்ஃபார்ம்ல இருந்து இது கன்வெர்ட் ஆகிறது தான் சார். நம்ம ஃபர்ஸ்ட் கண்டினியூஸாக வச்சிருக்கோம், கண்டினியூஸாக வச்சிருக்கப்ப அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வேவ்ஃபார்மை எப்படி என்னால் கண்டினியூஸாக டிரான்ஸ்மிட்டோ ரிசீவோ பண்ண முடியாது. அதனால நம்ம அதை டிஸ்கிரிட்டைஸாக மாற்றி சாம்பிளாக ஷேர் பண்ண பார்க்குறோம். ஸோ சில கேஸில் சாம்பிளாகவுமே நம்மளால பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தான் நம்ம இந்த டிஜிட்டலாக மாற்றிக்கிறோம். அப்போ அந்த சாம்பிள்ஸை நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம். இவன் பாருங்க, இவன் ரொம்ப சின்னவன், இவன் அதை விடையே கொஞ்சம் பெரியவன், அதை விடையே கொஞ்சம் பெரியவன். இப்போ இவன் 3 பேருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, ஆவரேஜ் கண்டுபிடிச்சு 3ஆல டிவைட் பண்ணா இந்த வேவ்ஃபார்ம் என்னவா மாறிடும்? ஸோ மோர் ஆர் லெஸ் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிக்கும். கரெக்டா, மோர் ஆர் லெஸ் ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். ஆவரேஜ் பண்ணால் அதுதானே இப்போ நமக்கு கிடைக்கும். ஸோ 3 பேரோட ஆவரேஜ்னா ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். அதே தான் இங்கேயும் நான் பண்ணுறேன். இவங்க 3 பேர் ஆவரேஜ் பண்ணால் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறுமா? அடுத்து மேலே இருக்கிறவங்க 3 பேரை ஆவரேஜ் பண்ணால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறுமா? ஓகேங்களா, ஸோ இவனோட ஆவரேஜ் ஒரு லைனு, இவனோட ஆவரேஜ் இது ஒரு லைனு, அடுத்த ஆவரேஜ் அடுத்த ஒரு லைனு. ஸோ இப்படி கிரியேட் பண்ணுறேன். இதுதான் என்னோட அடுத்த சிக்னல். ஓகேயா, ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த சிக்னல். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா குவான்டைஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் குவான்டைசேஷன். ஆவரேஜ் ஆஃப் சாம்பிள்ஸை தான் நம்ம குவான்டைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த குவான்டைஸ்டு சிக்னல். அப்போ அதே மாதிரி தான் நெகட்டிவ் சைக்கிளுக்கும் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான் சார். புரியுது இல்லை? இங்கே நம்ம அடிஷ்னலாக ஒரு குவான்டைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாம்பிள்ஸை ஆவரேஜ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். கரெக்டாக, இந்த சிக்னலுக்கு பேர் தான் டிஜிட்டல் சிக்னல். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டிஜிட்டல் சிக்னல். டிஜிட்டல் சிக்னலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ அங்கே எக்ஸ் வந்து சிம்பிளாக 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாலே தட் இஸ் அ பாசிட்டிவ் லைன் அப்படின்றது உங்களுக்கு மீன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதோட நம்ம இந்த சிக்னல்ஸோட பேசிக் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஓவர்ப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஸோ இது ஓவர், இது கம்ப்ளீட்டடு, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷனை பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுதான் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு கேட்பாங்க. இதில் எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. 1 டைமென்ஷன்னா எத்தனை வேரியபிள் இருக்கும், 2 டைமென்ஷன் சிக்னல்ஸ்னா எத்தனை வேரியபிள் இருக்கும், 3 டைமென்ஷன் சிக்னல்னா எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே நமக்கு கம்ப்ளீட்டட் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, செகண்ட் டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது தேர்டு பற்றி தான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். இதை பற்றி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எலாபரேட்டாக பார்த்துட்டா இந்த யூனிட் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இதில் நமக்கு 2லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் பீரியாடிக் தான் என்னன்னு தெரியணும். ஸோ பீரியாடிக்கை பற்றி நான் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ பீரியாடிக்னா கண்டிப்பாக இந்த வேவ் ஃபார்ம் என்னவா தான் இருக்கணும், கண்டிப்பாக ரிப்பீட் ஆகணும், அதோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியடுக்கு ரிப்பீட் ஆகணும். அப்படி ரிப்பீட் ஆகலைன்னா அது அப்பீரியாடிக்னு பார்த்துட்டோம். ஒரு வேவ் ஃபார்ம் பீரியாடிக்காக இருந்தால் அதுக்கு டைம் பீரியட் சொல்ல முடியும். அப்பீரியாடிக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதுக்கெல்லாம் டைம் பீரியட் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இவனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டா முடிஞ்சிடும். இன்னைக்கு கிளாஸ் வந்து அப் டு திஸ் முடிஞ்சிடும். அடுத்ததான் நாளைக்கு இந்த ஈவன், ஆடு, சிமெட்ரி இதை நம்ம முடிச்சுட்டா ஸோ சிக்னல்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதில் இன்னும் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸு, அதில் இருக்கிற ஹிண்ட்ஸ், நோட்ஸ் எல்லாமே நம்ம சிக்னல்ஸ் 3 கிளாஸில் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு 3 கிளாஸ் பார்க்கறதுனால ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா ரொம்ப ஈஸி சார். இதோட மட்டும் இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு கொஸ்டின் செஷனாக கொண்டு வருவேன். அந்த கொஸ்டின் செஷன்ஸும் அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் செஷனில் நான் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னல் டேட்டாஸை கொடுப்பேன். ஓகேங்களா,
ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா பீரியாடிக் சிக்னல்ஸை பற்றி தான் பார்க்க போறேன். நெக்ஸ்ட் நம்மளோட பீரியாடிக் சிக்னல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது எப்பவுமே கண்டினியூஸ் டொமைன்லையும் பார்க்கணும், டிஸ்கிரீட் டொமைன்லையும் பார்க்கணும். ஏன்னா நமக்கு கண்டினியூஸ் டிஸ்கிரீட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு டைம் பீரியடை கண்டினியூஸ் டொமைன்லையும் கேட்பாங்க, டிஸ்கிரீட் டொமைன்லையும் கேட்பாங்க. இப்போதான் நம்ம கண்டினியூஸ்னா என்னன்னு பார்த்தோம், டிஸ்கிரீட்னா பார்த்தோம்ல. ஸோ அதனால ரெண்டுமே நீங்க பார்க்கணும். அடுத்ததா பீரியாடிக் சிக்னல். ஸோ என்ன டொமைன்லன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கண்டினியூஸ் டொமைன்ல. நம்ம கண்டினியூஸ் டொமைன்ல பீரியாடிக்கான டைம் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டொமைனை பார்க்கலாம். கண்டினியூஸ் டொமைனை சிடின்னு கூட ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்ப்பா. சிடி அப்படின்னு சொல்லி கூட நம்ம ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு கண்டினியூஸ் டொமைனுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுக்கு அப்புறமா அதை நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். ஃபார் எனி சிக்னல் that satisfies x of t is equivalent to x of small t plus or minus capital T. X of t is equivalent to x of small t plus or minus capital T. ஓகேங்களா, ஸோ இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எனி சிக்னல் தட் சாட்டிஸ்ஃபைஸ் x of t is equivalent to x of small t plus or minus capital T is said to be periodic. Is said to be periodic and it has a fundamental time period. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இருக்கும். ஒரு வேவ் ஃபார்ம் பீரியாடிக்கா இருந்தால் தான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கண்டுபிடிக்க முடியும். அப்படி பீரியாடிக்கா இருக்கணும்னா அந்த வேவ் ஃபார்ம் அந்த சிக்னல் என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா, அந்த சிக்னல் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இருக்கும். அடுத்ததா அந்த வேவ் ஃபார்ம் வந்து ஒரு பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னா என்ன? ஃப்ரீக்வன்சினா நமக்கு தெரியும் 1 divided by டைம் பீரியட். அப்போ 1 divided by ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் தான் நம்ம ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அப்போ therefore ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. Fundamental frequency or first harmonic frequency, that is FR is equivalent to 1 divided by capital T. ஓகேங்களா, so F is equivalent to 1 divided by capital T. நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். இல்லனா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி, தேர்ட் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கேட்டாங்கன்னா அப்படியே 2 into FR, 3 into FR, 4 into FR போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைச்சிரும், ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா, அடுத்ததா நம்ம ஆல்ரெடியே ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் சில ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் பீரியாடிக்கா இருக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். இந்த வேவ் ஃபார்ம் மஸ்ட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் த -infinity to +infinity, அதையும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் ஆல்சோ இட் மஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் -infinity to +infinity. ஸோ இது என்னோட -infinity +infinity வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட், இதையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா, அடுத்த இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட் T can be ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் என்னவா இருக்கலாம்னா ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கேன் பி இன்டீஜரா இருக்கலாம், ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதுறேன். T கேன் பி என்னவா இருக்கலாம்னா இன்டீஜரா இருக்கலாம். இன்டீஜர்னா எக்ஸாம்பிள் என்னன்னா T is equivalent to 1, 2, 3 so on இந்த மாதிரி இருக்கலாம். ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் 1, 2, 3ல என்ன இருக்கலாம், இருக்க முடியும். ஓகேங்களா, அடுத்ததா நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பரா இருக்கலாம்.
ரேஷனல் நம்பர்ஸா இருக்கலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா which is simple 1/2 3/4 so on, இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்ததா இன்டீஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையா இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க உங்களுக்கு, அந்த கொஸ்டின்ல நீங்க ஃபண்டமெண்டல் டைம் பீரியட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இதுல எதுனா இல்லாம இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியடா இருக்கவும் முடியாது. ஓகேங்களா, அதுக்கான ரீசன் நம்ம ப்ராப்ளம் சால்விங் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இதுல கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் டீன்றது ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்ல, ஸோ டீன்றது ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். நம்ம அங்கே எழுதியிருந்தோம் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட், அதை தான் நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ கிளியர் தானே? இங்கே பாருங்க, கேபிட்டல் டீன்றது ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ இப்போ அதுக்கு அந்த ஒரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்ன்றது இன்டீஜரா இருக்கலாம், இல்ல ரேஷனல் நம்பரா இருக்கலாம், இல்ல இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் பையா இருக்கலாம். பையால மல்டிப்ளை பண்ணி இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ இது என்னன்னா டி ஈக்குவலன் டு பையா இருக்கலாம், 2 பையா இருக்கலாம், ஆர் மேபி 3 பையா இருக்கலாம். ஓகேங்களா, இன்டீஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, இதுதான் அதுக்கான அர்த்தம். இங்கேயுமே இது டி ஈக்குவலன் டு 1/2 2/3 4/4 அது. ஓகேங்களா, இதுவுமே கேபிட்டல் டி இஸ் ஈக்குவலன் டு 1/2 3/4 சம்திங். அடுத்து ஃபைனலா ஸோ ரேஷன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையா இருக்கலாம். இப்போ t is equivalent to என்னவா இருந்திருக்கலாம், π/2 இல்ல 3π/4 அப்படின்னு இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட இந்த பேசிக் கேஸ். ஓகேயா, ஸோ இப்போ அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. ஸோ நீங்கள் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டி அப்படின்னு சொல்லி போட்டேன்ல, இதுக்கான அர்த்தம் நான் அங்கே முன்னையே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எந்த ஒரு வேவ் ஃபார்ம் பீரியாடிக்கா இருந்தாலுமே அந்த வேவ் ஃபார்மை பிளஸ் பை நீங்க தள்ளி பார்த்தாலோ மைனஸ் பை நீங்க தள்ளி பார்த்தாலோ அந்த வேவ் ஃபார்ம் எக்ஸிஸ்டா இருக்கணும். ஸோ இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, திஸ் இஸ் இந்த வேவ் ஃபார்மை பிளஸ் π/2 வந்து எனக்கு, அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இந்த வேவ் ஃபார்ம் இப்படி இருக்குப்பா, இந்த வேவ் ஃபார்மை நான் கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை கிளிப் பண்ணிடுறேன், இந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதை கட் பண்ணிட்டு இந்த வேவ் ஃபார்மை அப்படியே ஒரு டைம் சைக்கிள், இது வந்து டீன்றது தான் என்னோட டைம் சைக்கிள், அந்த டைம் சைக்கிளை நான் பிளஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் டி அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, பாசிட்டிவ் ரைட் ஷிஃப்ட். ஸோ பண்றப்ப என் வேவ் ஃபார்ம் எக்ஸிஸ்டா இருக்கு. அதே மாதிரி இந்த வேவ் ஃபார்மை நெகட்டிவ் மைனஸ் டி பண்றேன். ஸோ இப்போ அப்படி பண்றப்போ என் வேவ் ஃபார்ம் எக்ஸிஸ்டா இருக்கு, சேமா இருக்கு, சிம்பிளா அதை பார்த்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆகுது, அதுல போயிட்டு அப்படியே பர்ஃபெக்டா மர்ஜ் ஆகுது. இந்த வேவ் ஃபார்மை ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளை நீங்க கட் பண்ணிட்டு ரைட் சைடில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் டி ஷிஃப்ட். ஓகேங்களா, திஸ் இஸ் பாசிட்டிவ் டி. அங்கே நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதியிருந்தேன்ல, எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ் ஆஃப் ஸ்மால் டி பிளஸ் ஆர் மைனஸ் கேபிட்டல் டி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே பிளஸ் கேபிட்டல் டீன்னா இதுதான், பிளஸ் கேபிட்டல் டிக்கு இதுதான் அர்த்தம். அதே மாதிரி மைனஸ் கேபிட்டல் டிக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான். இதுக்கு என்ன மீன் பண்ணுறேன், என்னோட எக்ஸ் ஆஃப் டி வேவ் ஃபார்மோட என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை பாசிட்டிவா ஆட் பண்ணி பாருங்க, என் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட நெகட்டிவா ஆட் பண்ணி பாருங்க, என் வேவ் ஃபார்மோட நேச்சர் மாறுச்சா அப்படின்னு சொல்லி பாருங்க. வேவ் ஃபார்மோட நேச்சர் மாறலைன்னா அந்த வேவ் ஃபார்ம் என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா பீரியாடிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. எஸ், அப்போ தேர்ஃபோர் இந்த வேவ் ஃபார்மை நான் பீரியாடிக்குன்னு ஏன் சொன்னேன்னா, இதை பிளஸ் டி வந்து தள்ளி பார்த்தாலும் மைனஸ் டி தள்ளி பார்த்தாலுமே இந்த வேவ் ஃபார்ம் அதே மாதிரி தான் இருக்கு, அதனால தான் இந்த வேவ் ஃபார்மை நம்ம பீரியாடிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் இந்த வேவ் ஃபார்ம் பீரியாடிக்கா இருந்துச்சுன்னா ஸோ இந்த வேவ் ஃபார்முக்கான டைம் பீரியடை எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க? ஸோ அந்த டைம் பீரியட் இந்த வேல்யூஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, அது எப்பவுமே ஒரு இன்டீஜராவோ ரேஷனல் மல்டிபிளாவோ இல்லைன்னா இன்டீஜர் மல்டிபிளாவோ இல்லை ரேஷனாவோ தான் இருக்கணும், இதெல்லாம் எந்த நம்பராகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் பார்த்தோம். அப்போ தேர்ஃபோர் the fundamental time period எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, the fundamental time period can be found by the below relationship. இந்த ஃபார்முலாவும் எதுக்கு மட்டும் வேலிட்னா கண்டினியூஸ் டொமைன்ல மட்டும் தான் வேலிட். ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கேன் பி ஃபவுண்ட் பை பிலோ ஃபார்முலா.
ஸோ ஆக்சுவலாக இது ஃபார்முலாலாம் கிடையாதுப்பா, ஒரு சின்ன டெரிவேஷன், அந்த டெரிவேஷன்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறது தான் இது. ஸோ அந்த டெரிவேஷன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டெரிவேஷன்ஸ் ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸே நம்மளோட டிஎன்பிசியில் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நமக்கு வாட் இஸ் என்எஃப்ஓ அதை வழியே நான் உங்களுக்கு மோர் தெனே சொல்கிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிறத மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ 2π/ω0. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா 2π/ω0 அப்படின்னு சொல்கிற எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ω0னா என்ன அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம்ல. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வேவ் ஃபார்மில் நம்ம Vm sin ωt ஆர் Im cos ωt இப்படி தானே நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒமேகா தான் இந்த ஒமேகா, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஒமேகான்றது என்னன்னா திஸ் இஸ் த ஒமேகா. ω0 அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரி, ஒமேகா அப்படின்னு நீங்கள் போட்டாலும் சரி, ஸோ ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் 2π/ω. இதுதான் என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம டிஸ்கஷன் செஷனில் நாளைக்கு நமக்கு இதுக்கு டிஸ்கஷன் செஷன் இருக்கும்ப்பா. அந்த டிஸ்கஷன் செஷனில் இப்போ நம்ம பார்த்த வேவ் ஃபார்ம்ஸ்க்கு எல்லாம் சில இதெல்லாம் உங்களுக்கு பீரியாடிக் வேவ் ஃபார்ம்ஸை கொண்டு வருவேன், நான் பீரியாடிக் வேவ் ஃபார்ம்ஸை கொண்டு வருவேன். அடுத்ததாக இப்போ நீங்கள் வரைஞ்சிங்களே இந்த மாதிரி சில வேவ் ஃபார்ம்ஸை வரைகிற மாதிரி அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸை நாளைக்கு நான் கொண்டு வரேன். அதில் நம்ம டிஸ்கஷன்ஸில் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் என்னோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா? இதில் டிஸ்கஷன்ஸை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூஸாக இருந்தால் அண்ட் தென் நான் டிஸ்க்ரீட்டாக இருந்தாலும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்க்ரீட்டாக இருந்தால் இதில் என்ன சேஞ்சுன்னா இங்கே டீன் வருது இல்லைப்பா, ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு x(n) அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வேணா நாளைக்கு நம்ம டிஸ்கஷன் செஷனில் பார்க்குறப்பவும் நாளைக்கு கிளாஸ்லேயும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் கிளியராக இருங்க. நம்ம டிஸ்கஷன் செஷன் கொண்டு வரேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக இந்த மாதிரி செஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிமைனிங் நாளைக்கு செஷனில் பார்ப்போம். டிஸ்கஷன்லேயும் நம்ம ரிமைனிங்கை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூப்பா. நம்ம நாளைக்கு செஷனில் மீட் பண்ணுவோம். 4:30க்கு நமக்கு மெஷின்ஸோட டிஸ்கஷன் இருக்குது. ஓகேங்களா? 4:30 நம்மளோட மெஷின்ஸ் கிளாஸ்க்கான டிஸ்கஷன் இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம சிக்னல்ஸ் பார்த்ததுனால இன்றைக்கி டிஸ்கஷன்ஸ் இல்லை, நம்ம நாளைக்கு டிஸ்கஷன் சிக்னல்ஸ்க்கு இருக்கும். சிக்னல்ஸ் அண்ட் மெஷின்ஸோட டிஸ்கஷன் நாளைக்கு இருக்கும். ஸோ டெய்லி 2 o'clock வந்து சிக்னல்ஸ் கிளாஸ் இருக்கும். அடுத்ததாக 4:30க்கு மெஷின்ஸ் டிஸ்கஷன். அடுத்ததாக 4 o'clock அந்த மாதிரி நம்ம சிக்னல்ஸோட டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். 6:30க்கு மெஷின்ஸோட கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஈஸியாகவே சிம்பிளாகவும் சொல்லித்தரேன். சிலபஸ் இயர்லியராகவே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்